ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். யோசியுங்கள், பேசுங்கள்னு அது பார்க்கும்போது சாதாரணமா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பிஃபோர் யூ ஸ்பீக் அ வேர்ட் திங்க் ட்வைஸ்ன்னுவாங்க. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்பாக 2 தடவை யோசிங்க என்ன பேச போறீங்கன்னு. பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல பேசுறதை பத்தி எங்கெல்லாம் போட்டிருக்கு அப்படின் போது, ஒரு மெசேஜை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னாலே, ஒரு சின்ன கூட்டமா இருக்கட்டும், ஒரு பெரிய கூட்டமா இருக்கட்டும், மெசேஜ் அப்படின்னாலே அவ பேசுறது அப்படின்னு இப்படி வந்துச்சுன்னா, நான் பர்சனல் ப்ரேயர்ல ஏர்லி மார்னிங் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்ல ஆண்டவரே அடுத்த பைபிள் ஸ்டடியில் நான் என்ன எடுக்கணும், என்ன டாபிக்ல நான் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது முதல் நாள் எதுவுமே ஆண்டவர் வெளிப்படுத்தலை. பல காரியங்களை யோசிக்க வச்சார். இதுவா இருக்குமா, இந்த டாபிக்கை பேச வைப்பாரோ, இந்த விஷயத்தை குறித்து பேச வைப்பாரோ, இந்த மனுஷனை குறித்து பேச வைப்பாரோ அப்படின்லாம் யோசனைகள் ஓடுச்சு. ஏன்னா இதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்னு பல காரியங்களை யோசிக்க வைப்பார். எடுத்த உடனே நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கும். பல காரியங்களை நம்ம யோசிக்க வைப்பார். அப்பதான் நம்ம என்ன காரியம் பேசுறோம் போது மிச்ச காரியத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்ன்றது தெரியும். 2வது நாள் இந்த பேசுறத குறித்து என்னோட இடப்பட்டார். அது 3வது நாளும் அதை கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜுக்குள்ள நான் வந்தேன். நான் இதை எடுத்துட்டு அப்ப செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, காமனா இதை குறித்து எல்லாருக்கும் என்ன தெரியும் பேசுறது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு 3 அதிகாரம். நாவு எதையுமே மனுஷனால் அடைக்கிற முடியும். பெரிய ஒரு கப்பலை கூட ஒரு சின்ன சுக்கானால திருப்பிட முடியும். ஒரு தின்ன தீக்குச்சி ஒரு காட்டையே கொளுத்திரும். ஆனா நாவை அடக்க ஒருவராலும் முடியாது அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது தாவீது ஜெபிக்கிறாரு, என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது. அடுத்தது நீதிமொழிகள் 18:21 எல்லாருக்கும் தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இது ஜெனரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை ஆண்டவர் நமக்கு முதல்ல காமிப்பார். இதுக்கப்புறம் தனிப்பட்ட விதத்துல இன்றைக்கு இப்ப எதை குறித்து பேசணும் அப்படின்றத நம்மகிட்ட பேசுவார். அப்ப வேதத்துல என்னெல்லாம் இருக்குன்றத முதல்ல நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுப்பார். பைபிள்ல பேசுறத குறித்து எங்கெல்லாம் இருக்குன்னு ஜெனரலா நான் சொன்னது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது யாக்கோபு 3 அதிகாரம், நீதிமொழிகள் 18:21. ஸ்பெசிபிக் அடுத்தது அடுத்த லேயருக்குள்ள போவார். பார்க்கும்போது கண்மலையை பார்த்து மோசே பேசினார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசினார். அத்திமரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசினார். மரித்தவர்களை பார்த்து இயேசு பேசினார். வியாதியை பார்த்து இயேசு பேசினார். அடுத்து பார்த்தீங்கன்னா பேதுருவும் பவுலும் பிறவி சப்பானிகளை பார்த்து பேசினாங்க, எழுந்து நட. அடுத்து சாலமோனுடைய பேச்சை கேட்கறதுக்காக, அந்த ஞானமுள்ள பேச்சை கேட்கறதுக்காக நானாவிதமான ஜாதி ஜனமும் ராஜாக்களும் தேடி வந்தாங்க. நானாவிதமான ஜாதி ஜனங்கள்னா பணக்காரங்க, மிகப்பெரிய பணக்காரங்க, நடுத்தரத்தில் உள்ளவங்க, நடுத்தர வருமானம் உள்ளவங்க, ஏழை ஜனங்க, இப்படி எல்லா விதமான ஜனங்களும் சாலமோனை தேடி வந்தாங்க அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக. அடுத்து யோபுவின் நண்பர்களுடைய பேச்சு, அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா அவர் சொல்றாரு, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்றாரு யோபு, அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளன்றாரு. அடுத்தது பவுல், அந்த வாயாடி என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க அத்தனை பட்டணத்துல. அடுத்து லிஸ்திரா ஊர்ல அவர் பண்ற பிரசங்கத்தை கேட்டு அவரை மேற்கூறி அப்படின்றாங்க. அதாவது அவங்க கடவுளுடைய பேரை சொல்றாங்க, அந்த அளவுக்கு அவர் பேசுறாருன்ட்டு. அடுத்து ரெபேக்காள். ரெபேக்காள் யாக்கோபை போய் நான் தான் ஏசான்னு சொல்லி போய் தகப்பன்ட போய் ஈசாக்கிட்ட போன்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்றேன், நான் எத்தனாக காணப்படுவேனேன்றாரு. அப்ப எனக்கு அது சாபம் வருமே அப்படின்றாரு. அப்ப அவங்க தாய் என்ன சொல்ற, அந்த சாபம் என் மேல வரட்டும், நெகட்டிவான வார்த்தை, அந்த சாபம் என் மேல வரட்டும்,
அடுத்து ஏசாயாவின் உதடு, அதை ஆண்டவர் தொட்டு தேவதூதன் மூலமா தொட்டு பரிசுத்தமாக்குறாரு. அடுத்து எரேமியாவின் வாய், நான் வாலிபன், நான் இளைஞன், நான் போய் எப்படி பெரியவங்க முன்னாடி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். அப்ப அந்த வாயை தொட்டு ஆண்டத்தோடைய வார்த்தைகளை கொடுத்து பேச வைக்கிறார். அடுத்து மோசையுடைய வாய், திக்கு வாயி, மந்த நாவு. இப்படி போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரை வந்ததில் இனிமேல் எழும்ப போவதில் அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறார். அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வேதத்துல இருந்து ஒரு அவுட்லைன். அபிகாயில் ஞானமா புருஷன்ட்ட பேசுறா. நாபால் போதையில இருக்கும்போது பேசல, போதை தெளிந்த பிறகு காத்திருந்து, ராத்திரி முழுக்க காத்திருந்து விடிஞ்ச பிறகு, அவன் போதை தெளிஞ்ச பிறகுதான் அபிகாயில் பேசுறாங்க புருஷன்ட்ட. மாதிரி எஸ்தர் முதல் நாள் விருந்துல ஆமானை குறித்து, ஆமானுடைய சதித்திட்டத்தை குறித்து ராஜா அகாஸ்வரி ராஜாட்ட பேசல, 2வது நாள் தான் பேசுறாங்க. அடுத்தது பேதுரு, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த பேச்சை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது கொர்நேலி வீட்டில் பேதுரு பேசும்போது எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றார். அடுத்தது எங்க பார்க்குறோம், பைபிளில் இருந்துதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்றோம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. பரிசுத்த ஆவியானவர்னும் போது அவர் டீச் பண்றார், கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இலுமினேஷன், நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அதுவரை அறியாத காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது. எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி உண்டாகுது. இது ஒரு பக்கம் அவர் மினிஸ்ட்ரி பண்றார். இன்னொரு பக்கம் தேற்றரவாளனா இருக்காரு, நம்மளை ஆற்றுகிறார், ஆற்றி தேற்றுகிறார், கம்ஃபர்ட் பண்றார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுகிறார். அடுத்து ஹீலிங் நடக்குது, இன்னர் மேன் ஹீலிங், நம்ம உள்ள இருக்கிற காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளை பேசுறார். அடுத்து கவுன்சிலிங், நம்மளுக்கு தகுந்த ஆலோசனைகளை ஆண்டவர் தருகிறார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஒரு லாயர்னா அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, சாதுரியமா பேசணும். அவர் யாருக்காக வாதம் பிரதிவாதம் இருக்கும், அவர் எந்த சைட்ல இருந்து பேசுறாரோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படியா அவர் பேசணும் சாதுரியமா. அவர் பேசுறதுல தான் அவர் யாரு அவர் நியமிச்சிருக்காங்களோ, யாருக்காக வாதிடுறாரோ அவங்களுடைய எதிர்காலம் அந்த வழக்கறிஞர் கையில தான் இருக்குது. சாதுரியமா பேசணும். அடுத்து ஜட்ஜு, ஒரு ஜட்ஜுடைய பேச்சு, அவர் ஒரு காலத்தில் லாயராக இருந்திருப்பாரு, ஆனா அவர் ஜட்ஜான பிறகு எது நடுநிலைமையா இருந்து எது நியாயம் எது நீதின்றத நிறுத்து பார்த்து நிதானித்து அவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், ஒரு டாக்டருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவங்க பேச்சே பாதி மருந்தா இருக்கணும். ஏதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, சுகம் உண்டாயிரும், அதுக்கு ஒரு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கான மெடிசின் இருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே பாதி சுகம் கிடைச்சிடும், ஒரு டாக்டருடைய பேச்சு. அடுத்து ஒரு டீச்சர், ஒரு டீச்சருடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, வந்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, நான் தோத்து தான் போவேன், நான் ஃபெயில் ஆயிருவேன் நினைக்கிறவனை கூட அந்த டீச்சர் டீச் பண்றதை கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்படி ஒரு டீச்சரா இருக்கணும். பெஸ்ட் டீச்சர்ன்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு கடைசியா இருக்கிறானோ, படிப்பு வராம இருக்கானோ அவனை படிக்க வைக்கிறது, நல்லா கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கணும், நல்ல எளிமையா புரிந்து கொள்ளும்படி அவனுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கணும். அதான் பெஸ்ட் டீச்சர். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதியுடைய பேச்சு எப்படி இருக்கும், எல்லாரும் தெரிஞ்சதுதான். அவங்க அவங்க அந்த எப்படி ஒரு லாயர் பேசுவாரோ அப்படிதான் சாதுரியமா பேசணும். எங்களுக்கு நீங்க ஆட்சி பொறுப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதை செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சாதுரியமா பேசணும்.
அடுத்தது ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறவங்க, கதா காலட்சேபத்தில் பேசுறவங்க, அவங்கெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கணும். அவங்க என்ன பேசினாலுமே அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். சுவாரஸ்யம் இல்லாமல் பேசக்கூடாது. சரி, இப்படி பார்க்குறோம் நம்ம. இப்படி நாடகத்தில் பேசுறதுன்றது எல்லாருமே என்னை வந்து முகத்தை மட்டும் பார்க்க முடியாது, முழு உருவம் தான் பார்ப்பாங்க. முதல் வரிசையில் ஆடிட்டோரியத்தில் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கடைசி ரோல இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் ஃபுல் ஃபிகர் தான் தெரியும். அப்போ இவங்க துக்கப்படணும்னா அந்த துக்கம் வந்து அவங்க பேச்சில் வந்து அந்த துக்கத்தை கொண்டு வரணும். சந்தோஷத்தையும் பேச்சில் கொண்டு வரணும். எல்லாமே அந்த பேச்சில் தான் இருக்குது. ஒரு ராஜாவை நடிக்கிறாங்கன்னா கம்பீரமாக பேசணும். ஒரு வேலைக்காரனை நடிக்கிறாங்கன்னா அந்த வேலைக்காரனை போல பணிவாக பேசணும். இப்படியெல்லாம் இருக்கு. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேச்சு இருக்கணும், தொனி இருக்கணும். சரி, இவ்வளவும் இருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம வசனங்களுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் இதுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். Proverbs 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். The right word spoken at the right time is as beautiful as gold apples in a silver bowl இருக்குது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது ஆண்டவர் சொல்ற காரியம். அடுத்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இதை வந்து முதல் இதை படிச்சு அடுத்து மேல படிச்சா நல்லா புரியும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். A man has joy in giving an appropriate answer, and how good and delightful is a word spoken at the right moment. How good it is. அது நியூஸ், இது வந்து ஆம்பிளிஃபைட் நியூஸ் சென்சுரேஷன்ல சோ ப்ளீசிங்னு போட்டிருக்குது. அந்த வேர்டு வந்து சோ ப்ளீசிங் அப்படின்னு போட்டிருக்குது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் எ ஃபிட்டிங் ரிப்ளை. அப்போ சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுறது. அப்போ மற்றவங்க பேசுனதுல நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம பேசுறதுல நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது. தன் வாய்மொழியினால் அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு சில காரியங்கள் எனக்கு வந்து மறக்க முடியாது. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அப்போ எலெக்ஷன் டைம், கவுண்டிங் போய்கிட்டு இருக்குது. ஒரு டென்ஸ் மூமெண்ட் அது. சென்னையில் ஒரு 3 இடத்துல வாக்குகளை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போய்கிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் மீட் செக்ரட்டரியேட்டில், தலைமைச் செயலகத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணுறார் அஸ் அ சீஃப் மினிஸ்டரா. அவருக்கு விட்டு நம்ம இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் மீட் பண்ணுவோம். ஆனால் அவர் அதை தார்மீக பொறுப்பேற்று ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணுறார். எல்லா ஜேர்னலிஸ்டும் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறார். ஒருவேளை இந்த தேர்தலில் நீங்கள் தோற்றுவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. அவர்களே ஒரு டென்ஷன் இருக்கும். எப்படி இருக்குமோ, இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்குமோ, தனக்கு சாதகமா இருக்குமா தனக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. ஆனா முதலமைச்சர் அவர் கலைஞர் கருணாநிதி கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒருவேளை இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போனால், அது வரைக்கும் எல்லாருமே அப்படி டென்ஸா பார்த்துட்டு இருக்கோம், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே. அப்ப நான் தூர்தர்ஷன்ல கேமராமேன். ரொம்ப டென்ஸ் மூமெண்ட். என்ன சொல்ல போறாருன்னா, ஒருவேளை இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போனால் நல்ல எதிர்க்கட்சியாக
தமிழ் மக்களுக்கு நாங்கள் தொண்டாற்றுவோம். சொல்லி முடிச்சுன்னா அவ்வளோ பேர் முகத்திலையும் இப்படி ஒரு சந்தோஷம், சிரிப்பு. எதுனாலும் கேட்டிங்கன்னா, ஞானமா பேசினார்ன்றதுக்காக இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரம் அவர் மைண்ட் பிரசன்ட் ஆகுது, அவர் அதில் பிரசன்ட் ஆகுறார். அதை யோசித்து பார்த்து சரியான ஒரு பதிலை சொல்றாரு. அது முதிர்ச்சியான பேச்சு. அதே மாதிரி 90ல இருந்து ஒரு 94 பாதி வரைய நான் அஸ்ஸாமில் கவுஹாத்தி தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். அப்போ நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்து ஒரு 4 நாள் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக போகிறாரு. அப்போ கூட எனக்கு டியூட்டி அவரோட போகணும். அப்போ நாகாலாந்தில் கொஹிமாவில் இறங்குறோம் ஹெலிபேடில். புரோட்டோகால் பிரகாரம் யாரும் அந்த கார்பெட்டில் வரக்கூடாது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஹெலிகாப்டர்லேயோ ஃப்ளைட்லேயோ வரும்போது அந்த இதில் கார்பெட் போட்டிருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த கார் வரைய அந்த கார்பெட்டில் யாருமே வரக்கூடாது. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏறி, இங்கே லா ஆர்டர் சரியில்லாமல் இருக்கே, அதுக்காக தான் வந்திருக்காரு அவர் கொஹிமாக்கு, லா ஆர்டர் சரியில்லாமல் இருக்கே, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு. ரொம்ப சென்சிட்டிவ் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக பிரசிடென்ட்டையோ வைஸ் பிரசிடென்ட்டையோ பிரைம் மினிஸ்டரையோ நீங்கள் பார்த்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதான் புரோட்டோகால். அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணாதான் நீங்கள் பேசலாம். ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் அவங்க இன்டர்வியூ பண்ண முடியாது. கேமரா வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான். அதே தான் கவர்னருக்கும். கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும். ஸ்டேட்மெண்ட்னு வாங்க, அதை இன்டர்வியூ கிடையாது. ஆனால் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி கேட்ட உடனே அவர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அழகா, ரொம்ப அழகா பொறுப்பா பதில் சொன்னார். அக்கார்டிங் டு த லா, வாட் வி ஹாவ் டு டூ வில் டூ அட் த அப்ரோப்ரியேட் டைம் அப்படின்னாரு. சட்ட ரீதியாக எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் சரியாக செய்வோம். என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஆகாம, நீ யாரு, இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குற அப்படிலாம் சொல்லாம, அதுல இருந்து எஸ்கேப் ஆகாம நேரடியாக நின்று, அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டு பிரசன்ட் ஆகும். யார் பேசுறா, என்ன பேசுறா, இதோடைய பின் விளைவுகள் என்ன ஆகும், இது யாருக்கு போய் சேரப்போகுது, நம்ம யாரு, நம்ம என்ன ஸ்தானத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பேசுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கி ராஜநாராயணன் ஒரு எழுத்தாளர், அங்கே கோயில்பட்டி பக்கத்தில், அங்கே திருநெல்வேலி போகிற வழியில் ஒரு கோயில்பட்டிக்கு அடுத்து இடைச்செவல்னு ஒரு சின்ன கிராமம், ஒரு 4 தெரு தான் இருக்கும் அந்த கிராமத்தில். அதில் தான் அவர் வசித்து வந்தார். 100 வயசுல இப்போ தான் அவர் 2 வருஷம் முன்னாடி இறந்தார். ரொம்ப எளிமையாக பேசுவார், ரொம்ப எளிமையாக எழுதுவார். எவ்வளவு கடினமான விஷயத்தையும் அவரால் பேச முடியும், எழுத முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவருடைய லாங்குவேஜ். என் அறிவை பார், நான் எவ்வளவு பெரிய அறிவாளி பார், என்னுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லை பார், என் மொழி திறமையை பார், அப்படிலாம் இருக்காது. அவர் எழுதின கடிதங்களெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய கடிதங்கள் எல்லாமே அவ்வளோ எளிமையாக இருக்கும், சிம்பிள் லாங்குவேஜ். அதை ட்ரமடைஸ் பண்ணியிருக்காது, யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தென்கட்சி சுவாமிநாதன்னு இன்று ஒரு தகவல்னு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஆஃபீஸராக இருந்தார். இன்று ஒரு தகவல்னு டெய்லி ஒரு மெசேஜ் கொடுப்பார் ரேடியோவில். பின்னாடி அவர் டிவிலே வந்தார். அவர் ஒரு முறை, அவர் எப்பவுமே பேசுகிறதே ரொம்ப யதார்த்தமாக நகைச்சுவையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு முறை அவர் குற்றாலத்துக்கு போயிருக்கும்போது அவருடைய பால்யகால சிநேகிதர்கள்லாம் வந்திருக்காங்க. அவர் கூட சின்ன வயசில் படித்தவங்கெல்லாம். அவங்க இந்த குற்றாலத்தில் அந்த வழுக்கு பாறையில் மேலே நின்றுட்டு இருக்கும்போது, சாமிநாதா, நீ இங்கே இருந்து இன்று ஒரு தகவல் கொடுத்தேன்னா இப்படி நல்லா இருக்கும் இல்லையான்னு. உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம, நல்லா இருக்கும், அப்புறம் என் வீட்டுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கணும்.
அதாவது நான் செத்து போயிடுவேன். நான் இந்த இடத்துல நின்று பேச முடியுமா? பேசிட்டேன்னா நான் வலிக்கு விழுந்து செத்து போயிடுவேன். அப்புறம் நீங்கள் என் வீட்டுக்கு தான் தகவல் கொடுக்கணும்னு. அதே மாதிரி என் கூட படித்த ராம்பாபுன்னு, மதுரையில் என் கூட படித்த ராம்பாபுன்னு, இன்னைக்கு அவர் மறிச்சிட்டான். எம்பியா இருந்தார். வந்து பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கும். அப்போ சந்திக்க போயிருக்கிறேன் நான். போயிருக்கும்போது நிறைய பேர் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் முன்னாடி வாங்க போங்கன்னு பேசினேன். அவனுக்கு ஆச்சரியம், ஏன் இவன் வந்து நம்ம ஒன்றா படித்தோம் வாடா போடான்னு பேசிட்டு இருந்தோம், என்ன வாங்க போங்கன்னு பேசுகிறான்ட்டு. அப்புறம் எல்லாரையும் இவங்க அனுப்பிச்சி விட்டுட்டு தனியாக வந்து ஏன் நீ வந்து வாங்க போங்கன்னு பேசுகிறேன்னு, ஃபார்மாலிட்டியாக பேசுகிற அப்படி. அது என்ன, எல்லாம் அஃபிஷியலாக பேசுறது வேற, பர்சனலாக பேசுறது வேற. மிச்சவங்க முன்னாடி நீ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நான் வாடா போடான்னு பேசக்கூடாது. அது மரியாதை கிடையாது. அவங்க முன்னாடி நான் வாங்க போங்கன்னு தான் பேசணும். அவங்க போன பிறகு இப்போ நம்ம பேசலாம், வா போ பேசலாம். ஸோ இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத விஷயங்கள். அப்படி நீங்க யோசித்து பார்க்கணும். மற்றவங்க பேசுனதுல இது வரைக்கும் எத்தனையோ பேர் பேசி கேட்டிருப்பீங்க. யார் பேசுனது உங்களால் மறக்க முடியாது அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பேசும்போது யார் பேசுனது, அதே மாதிரி நான் பேசுனது பார்த்தீங்கன்னா எங்கள் தூர்தர்ஷன் டைரக்டர் சென்னையில் 93லேருந்து 98 வரைக்கும் இங்கே சென்னை தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். அப்போ எங்களுக்கு டைரக்டராக இருந்த நடராஜன்றவர் ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் பார்க்க போனால் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு அவருக்கு. உடனே ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்துட்டோம். அடுத்த 6 மாதம் கழிச்சு ரிட்டையர்ட் அப்புறம் போய் பார்க்கும்போது அடுத்த எக்ஸ்டென்ஷன் 6 மந்த்ஸ் வந்துட்டோம். 3வது தடவை வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷன் யாருமே எனக்கு போகல, ஏன்னா இவருக்கு எக்ஸ்டென்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 3 தடவை 4 தடவை வந்துச்சு. கிட்டத்தட்ட 4 தடவை வந்து 2 வருஷம் அவர் எக்ஸ்டென்ஷனில் இருந்தார் டைரக்டரா. அதுக்கப்புறம் நிஜமாவே ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னாரு, யாருமே நம்பலை. அப்புறம் சொன்னார், அது இதை காமிச்சு ஃபேக்ஸ், அப்போல்லாம் ஃபேக்ஸ் இமெயில் கிடையாது, ஃபேக்ஸ் வரும், அந்த ஃபேக்ஸ் எடுத்து காமிச்சாரு. ரிட்டையர்ட் ஆகிட்டார், நோ மோர் எக்ஸ்டென்ஷன். அப்போ அவருக்கு பெரிய லெவலில் ஃபேர்வெல் நடத்தினாங்க ஒரு ஹோட்டலில் வைத்து. 2000 பேர் அப்போ நாங்கள் ஸ்டாஃப் தூர்தர்ஷனில். அதில் 2-3 பேர் தான் பேச முடியுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அப்படி எடுத்து அவனை தான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசிகிட்டே வராங்க. அப்போ அவர் எழும்பி என்னுடைய நெருங்கிய நண்பர் என் பேரை சொல்லி, இவர் பேசலைன்னா எனக்கு திருப்தியாக இருக்காது, அவர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன்னாரு. அந்த இடத்துல நான் பேசுனதை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்றத நான் சொன்னேன். நான் சில பேர் நல்லவனாக இருப்பாங்க, கெட்டவனுக்கு கெட்டவனாக இருப்பாங்க. ஆனால் இவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவனாக இருந்தாருன்னு. அந்த இடத்துல உட்காந்துருந்த ஜாயின்ட் டைரக்டர் அவர் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பார். அந்த டைரக்டருக்கு எல்லாத்து காரியத்திலையும் எதிர்த்து நிற்பார், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் நான் பேசிக்கணும், நிறுத்துங்க ஒரு நிமிஷம் சொல்லி அந்த மைக்கை வாங்கி, இப்போ நான் பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இவர் ரிட்டையர்ட் ஆகி போகிறார், இனிமேல் நான் சந்திக்க போகிறதில்ல, சந்திப்பானான்னு தெரியாது, எல்லாரும் முன்னாடி நான் சொல்லணும்னு சொல்லி நான் இவருக்கு கெட்டவனாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இவர் நல்லவனாக தான் இருந்தாருன்னார். அந்த நேரம் அவங்களுடைய நட்பு, அந்த பகையெல்லாம் போய் நட்பு ஆரம்பமானது. என்னால் அதை மறக்க முடியாது அந்த நேரத்தில் பேசினதை. அப்போ நம்ம சாதாரண பேச்சு தானே நினைக்கக்கூடாது. சாதாரண பேச்சு அல்ல, நம்ம பேச்சு வந்து சாதாரணமானது அல்ல. அந்த பேச்சுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியுற மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக புரியாத மாதிரி இருக்கும். நம்ம அப்படி விடக்கூடாது. ஏன்னா ஆண்டோடைய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. பேசுறது வந்து ஆண்டவர்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இது புரியுது. இளைப்படைந்தவனுக்கு நீண்ட காலம் காத்திருந்தா இருதயம் இளைத்து போகும். அப்படி இளைத்து போனவனுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லறதுக்கு எனக்கு கல்விமானி நல்ல படிப்பறிவு உள்ள ஒரு மனுஷனுடைய நாவை போல எனக்கு ஆண்டவர் தருகிறார் அப்படின்னு தெரியுது. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும் என் செவியை கவனிக்க செய்கிறார்ன்றது கொஞ்சம் புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி போட்டிருக்கு, the Lord God has given me his servant Messiah the tongue of disciples as one who is taught. நான் ஒரு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தா எப்படி கற்றுக் கொடுப்பார் போல அப்படி போல கற்றுக் கொடுக்கிறார். that I may know how to sustain the weary with the word. ஒரு இளைப்படைந்தவனை அவனை தாங்கி பிடிக்கும்படி, அவனை ஆற்றி தேற்றும்படி, திடப்படுத்தும்படி, எனக்கு ஒரு வார்த்தையால திடப்படுத்தும்படி எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். He awakens me morning by morning. என்னை காலைதோறும் ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்புகிறார். ஏன்னா he awakens my ear to listen as a disciple, as one who is taught. எவ்ரி டே இருக்குது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, எவ்ரி டே. என்னை ஒவ்வொரு நாளும் எழுப்பி எனக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, he awakens my ear to listen as a disciple. ஒரு கற்றுக்கொள்கிறவனை போல கற்றுக்கொள்ளும்படியாக அதை கவனிக்க வைக்கிறாரு. டீச்சபிள் ஸ்பிரிட்னு வாங்க, கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வத்தோட இருக்க வைப்பார். ஆண்டவர் பேசும்போது நம்ம அதை கற்றுக்கொள்ளுகிறவளை போலன்றார். அதை நம்மளை எக்யூப் பண்றார். நம்மளுடைய ஆவியை ரெடி பண்ணி நம்ம யார் பேசுறாங்க, ஆண்டவர் பேசுகிறார், எதுக்காக பேசுகிறார்ன்றதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல இன்னும் அழகா இருக்கு பாருங்க. The Lord God gave me the ability to teach. கற்றுக் கொடுக்கும்படியாக என்ன பண்றாரு, அந்த எபிலிட்டி எனக்கு தரார், அந்த எனக்கு அப்படின்னு. so that I know what to say to make the weak strong. ஒரு பலவீனமானவனை திடப்படுத்தும்படியாக எப்படி பேசணுன்றதை எனக்கு நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படி போல எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. Every morning he wakes me, he teaches me to listen like a student. ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா ஒரு ஸ்டூடெண்டா இருந்து எப்படி கேட்போமா அப்படி போல என்னை கவனிக்க வைக்கிறாரு. அது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இன்னும் அழகா இருக்குது. his words of wisdom, அவர் பேசுறது ஞானத்தின் வார்த்தைகள், opens my understanding to his will. என்னுடைய புரிந்து கொள்ளும் திறனை எனக்கு அதிகரிக்க செய்கிறார். அவருடைய விருப்பத்தை தெரியும்படியாக, அவர் என்ன சொல்கிறார்ன்றதை நான் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு அந்த திறனை எனக்கு தருகிறார். இப்போ உங்களுக்கு இது புரியும். இப்போ உங்களுக்கு இது கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தறினார். காலைதோறும் நீ எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்லா புரியும். சோ நான் கற்றுக்கொள்ளுகிறேன், ஒவ்வொரு நாளும் என்னை கற்றுக் கொடுக்கிறார், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இதே இது மத்தேயு 12:20 இருக்குது. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இது இயேசு மேல இருந்த அபிஷேகம், இதுதான் நம்ம மேலே இருக்குது. A broken reed he will not break off, and a dimly burning wick he will not extinguish. He will not harm those who are weak and suffering. He will faithfully bring forth justice. இது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இருக்கு. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, he will not break a crushed blade of grass or put out even a weak flame. He will truly bring justice. நெறிந்த நாணல், நாணல் நெறிஞ்சு போயிருக்குது, அதுபோல ஒருத்தனை நம்பிக்கையற்று இருப்பான். அந்த நம்பிக்கையற்று இருக்கிறவனை திடப்படுத்தும்படி ஆறுதலான வார்த்தைகள் வரணும், கடினமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைகள் தவறான வழியில போயிடுவாங்க. பெற்றோர்
ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னா, ஆமா இப்படி இப்படி வளர்த்தா இப்படித்தான் போவா, அப்புறம் எப்படி போவான், இப்படி வளர்த்தா அப்படித்தானே போவான் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்கிறாங்க, உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வந்து அப்படியே மங்கி எறிகிற திரி மாதிரி, அது எப்படா அணையும் போல இருக்குது. அப்ப அப்படி பேசக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வந்து அவனை கொண்டாட மாட்டாரு. ஒருத்தவங்க வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பையனை சத்தம் போட்டாங்க. ஒரு வாலிப பையன், தாய் தகப்பன் கிளம்பும் போது அவங்க சொந்த பந்தம்லாம் இருக்குங்க, அவங்க பெரியம்மா பெரியப்பா எல்லாரும். அதுல மூத்த ஒருத்தவங்க அந்த வாலிப பையனை சத்தம் போட்டாங்க. செய்யற ஒரு காரியத்தை வச்சு சத்தம் போட்டுட்டு எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. திருப்பி வரும்போது பார்த்தா அந்த பையனை காணோம். இவங்க தேடி 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 பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. 2 days தேடி பார்த்துட்டு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி காணோன்னு சொல்றாங்க. அந்த டைம் என்னை மீட் பண்ண வராங்க. அப்போ வந்து எனக்கு அவன் அவன் வந்து இருக்கிறான் அப்படின்ற நிச்சயம் அவன் தாய் தகப்பனுக்கு வேணும். இப்போ எனக்கு அந்த தரிசனம் காமிக்கிறாரு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், சூப்பர் நேச்சுரல் வேலை. ஆனா இதுல நான் சொல்ல வேண்டிய காரியம் அது இல்லை. அவன் தண்டவாளத்துல போய் உழவ போறான், ஆனா அவனுக்குள்ள ஒரு போராட்டம். திரும்பிட்டா, நான் சொல்றேன் வருவான், அவன் வீட்டுக்கு வருவான். அது பெருசு கிடையாது, கர்த்தர் கொண்டாந்துருவார் அவனை. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவனை பிடிச்சி கொண்டாடுறார். ஆனா அது முக்கியம் இல்லை. அவன் வந்த பிறகு நீங்க அவன்கிட்ட எதை குறிச்சும் பேசாதீங்க. நீங்க தப்பு செஞ்சதாலும் நாங்க சொன்னோன்னு நியாயப்படுத்தாதீங்க. உங்க சைடு உள்ள நியாயத்தை சொல்லாதீங்க. நீ தப்பு பண்ண, அதனால தானே அவங்க வயசுல மூத்தவங்க அதனால சத்தம் போட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனை மீண்டும் குற்றப்படுத்தாதீங்க. நீ என்ன பண்ண, இந்த 2-3 நாள் எங்க இருந்த, என்ன பண்ணன்னு எதுவுமே கேட்காதீங்க. எப்பவும் போல வந்தானா, சரி வா, அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அவனை எதுவுமே கேட்காதீங்க. 2-3 நாள் கழிச்சு அவனே வாயை திறந்து பேசுவான். அது வர பொறுமையா இருங்க, காத்துருங்க. நீங்க எதுவுமே அவனை குற்றப்படுத்தி பேசாதீங்க. ஏற்கனவே அவன் ஒரு குற்றமுள்ள மனசோட இருக்கிறான், கில்ட்டி கான்சியன்ஸோட இருக்கிறான். நீங்க அதுல போட்டு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்படி கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைப்பான். நம்ம போனோம்னா இப்படிலாம் கேட்பாங்களோ, அப்படி கேட்பாங்களோ, இப்படி கடிந்து கொள்வாங்கன்னு நினைப்பான். அதெல்லாம் நீங்க செய்யாம அன்பா இருந்தீங்கனாலே அதான் மருந்துன்னு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். He will not, the நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது, he will not crush those who are weak or quench the smallest hope. கொஞ்சம் ஏதாவது சொல்றது, ஸ்மாலஸ்ட் ஹோப், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு, ஆண்டவர் ஏதாவது செஞ்சிட மாட்டாருன்னு அதை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சு போட்டுறக்கூடாது. He will bring full justice to all who have been wronged. ஆண்டவர் நீதி செய்வார், ஆண்டவர் நீதி செய்வார். அவர் நியாயமுள்ள தேவன், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு நம்ம நம்பிக்கை தருகிற வார்த்தை தான் பேசணும். அது மத்தேயு 12:20 நியூ சென்சுரேஷன்ல அழகா போட்டிருக்கு. until he makes justice win the victory. அவர் நீதி கிடைக்கும் வர, ஜெயம் கிடைக்கும் வர உங்களை கைவிட மாட்டார், நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற காரியம் இருக்கும். வியாதினால, இந்த வியாதி அவ்வளவுதான், இந்த வியாதினால நீங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும், என் தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியும். இது லேசான காரியம் சொல்லும் போதே அதுதான் ஜீவனை பேசுறது. நம்ம அழிவை பேசக்கூடாது. ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் அதை பேசணும். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது தான் பேசினாரு. அவர் கோலியாத்தை பார்க்கல. அவன் 9.25 அடிக்கு நிற்கிறான். 15 வயசு பையன் தாவீது 4.25 அடி இருப்பாரு, அவ்வளோ 5 அடி தான் இருந்திருப்பாரு. 15 வயசு பையனுடைய ஹைட் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆவரேஜ் ஹைட் தான். ஆனா அவன் 9.25 அடிக்கு நிற்கிறான், ஒரு ரூம் ஹைட்டுக்கு. ஆனா தாவீது வந்து ஆண்டவரை குறித்து பேசுறார். என் தெய்வம் பெரியவர். பவுல் அர்த்தம் பேசினார், நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ.
என்னை பலப்படுத்துகிறவர், என் பலனாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதன்படி நான் செய்வேன். அப்படி போல இது ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் பாசிட்டிவ் மைண்ட் பேசுவாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னுவாங்க. அது கிடையாது. இது ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் சரியாக நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம சரியாக நம்ம அறிஞ்சிட்டோம்னா அது நம்மளுக்கு வெளிச்சத்தை தரும். அதைத்தான் நம்ம மற்றவங்கள்ட்ட பேசணும். முதலாவது நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கா இந்த விஷயத்தை குறித்து, அதை நம்ம பார்க்கணும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். குட் நியூஸ் டு த புவர் இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. ஏழை எளிய ஜனங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்றதுக்கு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற, சந்தோஷத்தை தருகிற, சமாதானத்தை தருகிற, அவங்களை திருப்திப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். என் மேல இருக்கிற அபிஷேகம் இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலில் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சேர்க்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் நாடையும் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். உடனே ஆமென் அல்லேலூயான்னு போயிடக்கூடாது. இதுல மொத்தம் 10 காரியம் இருக்குது. 10 காரியத்துல ஒரு 3-4 காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆமென் அல்லேலூயான்னு போயிடக்கூடாது. இந்த 10 காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கிலீஷ் பைபிளை படிங்கன்றது. இங்கிலீஷ் பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு சிம்பிளா புரியும் இது. ஏன்னா இங்க சிறைப்பட்டவர்கள்ன்றாரு, கட்டுண்டவர்கள்ன்றாரு, நொறுங்கினவர்கள்ன்றாரு, இறுதி நொறுங்குண்டவர்கள்ன்றாரு. அதுக்கப்புறம் நீதி சரிக்கட்டும் நாள்ன்றாரு, அனுக்கிரக வருஷம்ன்றாரு, சீயோனில துயரப்பட்டவர்கள்ன்றாரு. அப்ப இது என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். துயரம்னா என்ன, ஒடுக்கும்னா என்ன. இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா த நியூ செஞ்சுரி வெர்ஷன் அதான் இருக்கிறதுல சிம்பிளானது. The Lord God has put his spirit in me because the Lord has appointed me to tell the good news to the poor. என்னைய கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருக்காகனா சிறுமைப்பட்டவர்களுக்கு. மற்றவங்களாக வெறும் பினான்சியலா புவர் மட்டும் சொல்லல, உள்ளார்ந்த மனுஷன் தான் பைபிள்ல மெயின். மற்றவங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, இவன் உதவாக்கிறேன், இவன் ஒண்ணுக்கு உதவாதவன், இவன் படிக்காதவன், இவனை வச்சு என்ன செய்ய முடியும், ஒரு திறமையும் கிடையாது, அவனை பாருங்க அவன் எவ்வளவு திறமை தெரியுமா, எங்க அனுப்புனாலும் நல்லா காரிய சமத்தனா இருப்பான், நல்லா அவன் நல்லா அவன் நல்லா அவங்கள்ட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த இதை நல்லா செஞ்சுட்டு வந்துடுவான். இவனை எங்க போனாலும் சரி எதுலையுமே நிக்க மாட்டான், ஒன்றுக்கு உதவாதவன். இதான் அவனை சிறுமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப யோசேப்போட கூட பிறந்தவங்க எல்லாம் போய் யாக்கோபோட நல்ல ரிப்போர்ட்டா கொடுத்துருப்பாங்க? நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க பொறாமை கொண்டார்கள் இருக்கு ஒரே வரியில. அந்த பொறாமை கொண்டாடு, அந்த பொறாமை எப்படியெல்லாம் அங்கே வெளிப்பட்டு இருக்கும். தினமும் போய் யோசேப்பை பத்தி அவன் ஏதாவது குறை சொல்லிதான் இருந்திருப்பானுங்க. சரி, இப்படி அப்ப யோசிப்பு பாத்தீங்கன்னா சிறுமிப்படுத்தப்பட்டவராக தான் இருந்திருக்கிறார். தாவீது அதே மாதிரி. அவங்க அண்ணன்மாரெல்லாம் அவங்க போர் முகத்துக்கு வந்த உடனே, வாப்பா நீ தான் அடுத்த ராஜான்னு அபிஷேகம் பண்ணி இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டாங்களே. இல்லை, அந்த ஆட்டெல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த, போய் ஆட்ட மேய்டான்ட்டானுங்க. கிடையே போய் பாரு, அதை விட்டுட்டு இங்க என்ன பண்றான்னு கேட்கறானுங்க. இப்படி இப்படி இவங்கதான் இப்படிதான் நம்மளை சிறுமப்படுத்தி வச்சிருப்பாங்க. நம்மளை அப்படி கிரஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு நல்ல செய்தி சொல்றவங்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவருடைய அபிஷேகம் அந்த அன்னாய்க்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறார். He has sent me to comfort those whose hearts are broken, to tell the captives they are free. சிறைப்படுத்தினவர்களுக்கு இல்ல, உனக்கு விடுதலை இருக்குது, விடுதலையோட இரு. இவனுங்க யாரு? இவங்க மனுஷங்க. இயேசுவா பேசினார், உன்னை படைச்சவரா பேசினாரு. ஒரு மனுஷன் தானே பேசினான். ஏன் இதை கட்டி நீ சோர்ந்து போற? இதுதான் அவங்க சிறைப்பட்டவர்களை சிறையிருப்ப மாத்துறது. And tell the prisoners they are released. அவங்களே சிறைப்பட்டது போல இருப்பாங்க.
ஏமா எனக்கு ஒன்றும் வராதுங்க, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு படிப்பு வராது அப்படின்னு இருக்கவங்கள இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவங்கள விடுவிக்கும். இந்த வார்த்தை அவங்கள விடுவிக்கும். இல்லை, கர்த்தர் ஒன்று உயர்த்துவார். படிக்காத ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை அரசனாக உயர்த்தினர், ஒன்றும் உயர்த்த மாட்டார். அவருக்கு பாடல்களை கொடுத்து ராகங்களை கொடுத்து பாட வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை பாட வச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை உயர்த்துறது லேசான காரியம் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த சிறையிருப்பு மாறிடும் அவங்களுக்கு. He has sent me to announce the time when the Lord will show his kindness. அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்றதுன்னா என்னன்னா, the time when the Lord will show his kindness. உனக்கு எப்போ ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றது. எப்போ உங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவார்? உங்களை அவர் மறக்கல, உங்களை நேசிக்கிறார், உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், எப்போ இந்த சிறைப்பை மாத்துவார்னு சொல்லக்கூடிய அந்த டைமை சொல்லக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இசக்கார்னு ஒரு கோத்திரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இசக்கார் கோத்திரம். அந்த இசக்கார் கோத்திரத்துடைய சிறப்பே என்ன காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு சொல்றது தான். இந்த காலகட்டத்தில் இது நடக்கும்னு சொல்றது தான் அவங்களுடைய பெரிய கிருபை. இந்த கிருபை அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருந்தார். அது மாதிரி எப்ப உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில, இந்த சிறையிருப்பு எப்ப மாறும்னு சொல்றது. அண்ட் த டைம் வென் அவர் காட் வில் பனிஷ் ஈவில் பீப்புள். எப்ப உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு தண்டனை வரும்னு சொல்றது. அதான் நீதியை சரிக்கட்டும் நாள்ன்றது. ஈவில் பீப்புள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்றதையும் சொல்வார். உங்களை எப்ப ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை, உங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்தவங்களுக்கு அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து எப்படி கொடுப்பார், எப்ப கொடுப்பார்ன்றத சொல்றது. He has sent me to comfort all those who are sad. யாரெல்லாம் சோர்ந்து இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஆற்றி தேற்றும்படி என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். And to help the sorrowing people of Jerusalem. இப்ப கர்த்தருக்காகவே வந்தவங்க, அதுக்கு சொல்றாரு, கர்த்தருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு இருப்பாங்க. ஜபம், வேத தியானம், ஆராதனை, இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தரோட இணைந்து இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அதுதான் அவர் ஸ்பெஷலா சொல்றாரு, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்ன்றது. கர்த்தருக்காகவே இருக்கிற எனக்கே இந்த கஷ்டம்ன்றவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்றது, டு ஹெல்ப், அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஐ வில் கிவ் them a crown to replace their ashes. அவ்வளவுதான், சாம்பலா போச்சு. சாம்பல் நினைச்ச எரிந்து சாம்பலாய் போச்சு. அப்படி போல வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் இருக்கவங்களுக்கு ஆண்டவர் வந்து கிரீடத்தை தருவார், உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். And the oil of gladness to replace their sorrow. துதியின் ஆடை, அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்து அவங்க விடுதலையோடு துதிக்க வைப்பார் ஆண்டவர். And cloths of praise. துதிக்கிறது, பிரைஸ் பண்றது ஆண்டவரை. எவ்வளவு வல்லவே இல்லை, நல்ல தெய்வம், என் தெய்வம் நல்லவருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இல்லை, என் கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும், என் கர்த்தர் நல்லவர்னு கஷ்டப்படுற நேரத்தில் சொல்றதுன்னா அவங்க எந்த அளவுக்கு கர்த்தரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. நிச்சயமாக என் சரீரப்பை மாத்துவார், சுகம் தருவார், ஜெயம் தருவார், இந்த எல்லா கஷ்டத்துல நான் மீண்டு வருவேன், என்னை வெளியே கொண்டு வருவார் கர்த்தர்னு சொல்றது. Then they will be called trees of goodness, trees planted by the Lord to show his greatness. நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் அப்படின்னா ட்ரீஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் பிள்ளைகள்னு சொல்லி நிரூபிப்பார். நம்ம பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை தான் பேசணும். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 18வது வசனம், பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களை நாவோ ஔஷதம். கேர்லெஸ் வேர்ட்ஸ் ஸ்டாப் லைக் எ ஸ்வாட், பட் வைஸ் வேர்ட்ஸ் பிரிங் ஹீலிங். மற்றவங்களுடைய காயத்தை ஆற்றும்படியாக மருந்தாக, கீழியாத்தின் பிசும் தைலமாக இருக்கும் நம்ம வார்த்தைகள். யாரையும் ஹட் பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா பேசிடக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம், இதை அவங்கள புண்படுத்திடக்கூடாது, ரொம்ப கவனமா பேசணும். ஒரு திருமண காரியத்தின் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா பேசணும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாப்பிள்ளையா வந்தவரை பார்த்து, நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் தானே படிச்சீங்கன்னுட்டார். ஏதோ சும்மா பேசணுன்றதுக்காக. அவர் நினைச்சிட்டாரு அரியர்ஸா நிறைய வச்சிருக்கதா கேட்கிறாரு போலன்ட்டு
எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓகே ஆயிருச்சு, கல்யாணத்தை எப்போ வைக்கலான்ற ஸ்டேஜுக்கு வந்தப்ப இந்த பேச்சு நான் நினைச்ச கல்யாணம் நின்று போச்சு. ஸோ கேர்லெஸ்ஸாக பேசிடக்கூடாது, ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும். மற்றவங்களை வந்து பட்டே குத்துக்குள் பேசுறவங்கன்னா குத்தி குத்தி பேசக்கூடாது. மற்றவங்கள மனசை புண்படுத்தும்படியாக நம்ம பேசக்கூடாது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 30வது வசனமும், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபோடோ ஆவியை நொறுக்கும். As a tree gives fruit, healing words gives life, but dishonest words crush the spirit. நம்மளுடைய நாவு வந்து ஆரோக்கியமான பேசணும். அவங்களுடைய ஆவியை, அவங்களுடைய சமாதானத்தை கொலைச்சி போடும்படியாக நம்ம பேசக்கூடாது. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். குட் நியூஸ் மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டர், யுவர் ஹாப்பினஸ் வில் ஷோ இன் யுவர் ஐஸ். அப்ப நம்ம நல்ல செய்தி சொல்லும் போது உள்ள எலும்புகளுக்குள்ள சுகம் உண்டாகும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்மளுடைய நாவல் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அந்த அனாய்டிங்க அதான், ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது. ஸோ அவருடைய அந்த அபிஷேகத்துல நிரம்பி நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து சுகம் உண்டாகும், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும், சுகம் உண்டாகும். அவ்வளவு அந்த இன்னர் ஹீலிங் வந்து அது வெளியே வரும். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும். பிள்ளைகள் வந்து எனக்கு இது வராது, எனக்கு இது வரல, எனக்கு இந்த டீச்சர் நீ எப்பயுமே நீ குறை சொல்றாங்க, எனக்கு இது ஒத்து வராது. இல்லை, அதே இடத்துல உன்னை உயர்த்துவார் ஆண்டவர். ஜீசஸ் உன்னை உயர்த்துவார், இயேசு உன்னை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல உன்னை உயர்த்துவார். அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து, அந்த வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை, அந்த வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஏன்னா அது தன்னை கனப்படுத்துறது. அது ரொம்ப அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். பிள்ளைகள்கிட்ட பார்த்து பேசும்போது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்தணும். சும்மா பிளைண்ட் ஃபெய்த்தும் கொடுத்துடக்கூடாது. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அதெல்லாம் இயேசு சம்மந்தப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்துவார். நீ ஜெபம் பண்ணு, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அதுக்கு முதல்ல நீ பைபிளை படி, பைபிளை படி. ஜீசஸ்க்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நீ பைபிளை படிச்சனா ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். நீ பைபிளை படிச்சுட்டு இயேசுவே நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி உன் கூட வருவார்னு சொல்லணும். பைபிள் இல்லாம இயேசு கிடையாது. அதனால பிள்ளைகளுக்கு முதல்ல பைபிளை படிக்க வைக்கணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். worry is a heavy load, but a kind word cheers you up. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும். நமக்குள்ள இருக்கிற கவலை நம்மளை என்ன பண்ணும்னா நம்மளை ஒடுக்கும். அப்ப நம்ம சொல்ற வார்த்தை, நல் வார்த்தை வந்து அதை மகிழ்ச்சியாக்கும், உள்ளார்ந்த மனுஷனை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். எப்படி ஒரு கிருபை நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. நமக்கு தான் அந்த வார்த்தைகளை அதை கொடுத்துருக்கிறார். நம்ம பேசுற வார்த்தை வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அவங்க இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை தரும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும். திரும்ப சொல்றாரு பாருங்க, முதல்ல எலும்புக்கு புஷ்டின்றார், இப்ப எலும்புகளுக்கு ஔஷதமாகும்ன்றாரு. Pleasant words are like a honeycomb, making people happy and healthy. நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அவங்களுக்கு திடப்படுத்தும், அவங்கள தூக்கி நிறுத்தும். நம்ம பேசுற வார்த்தை இனிமையா இருக்கணும். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 15வது வசனம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் இருக்குது. அதாவது உள்ள இருக்கிற மனுஷனை தூக்கி நிறுத்தும். நம்ம பேசுற வார்த்தை இனிமையான வார்த்தைகளை பேசணும், கடினமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசக்கூடாது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். A happy heart is like good medicine, but a broken spirit drains your strength. உள்ளுக்குள்ள முறிஞ்சு போயிட்டோம்னா, உள்ளுக்குள்ள மனசு சோர்ந்து போயிட்டோம், நம்ம ஆவியில வந்து நம்ம நொறுங்கி போயிட்டோம்னா வெளியில நம்ம சுகவீனமா தான் இருப்போம். உள்ளுக்குள்ள சந்தோஷம் வரணும். என் இயேசு இருக்கிறார், என் இயேசு சுகம் தருவார், என் இயேசு என் சூழ்நிலையை மாத்துவார்.
என்னை உயர்த்துவார் என் இயேசு கிறிஸ்து. நான் எங்க இருக்கிறேன்னா அந்த இடத்துல நான் என்ன என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். தாவீதை அந்த அவர் எங்கேயோ ஒரு மனுஷன்கள்லாம் இல்லாத ஒரு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவன் தகப்பன்லாம் அவரை நினைச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கல, சகோதரர்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கல. ஆனா கர்த்தர் தாவீதை நினைவா இருந்தார், தாவீதோட போய் இருந்தார். அந்த கிடையில அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற தாவீதோட இருந்து பாடல்களை கொடுத்து, ராகங்களை கொடுத்து, புதிய புதிய ராகங்கள், புதிய புதிய பாடல்களை கொடுத்து, புதிய புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ண வச்சு அவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டார். மிச்சவங்களுக்கெல்லாம் காட் ஆஃப் ஏப்ரஹாம், காட் ஆஃப் ஐசக், காட் ஆஃப் ஜேக்கப்னாரு. ஆனா டேவிட வரும்போது சன் ஆஃப் டேவிட்ன்ட்டார். நான் தாவீதின் குமாரன்ட்டார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அப்ப ஆண்டவர் நேசிக்கிறவங்களை அவர் அதிகமா நேசிக்கிறார். நீங்க உங்க 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 ரூம்ல நீங்க எந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களோ அங்க சீனாய் மலையாக்கிடுவார், அதை கர்மேல் மலையாக்கிடுவார். நீங்க சீனாய் மலையை தேடி போக வேண்டாம், கர்மேல் மலையை தேடி போக வேண்டாம். நீங்க எந்த வீட்டுக்குள்ள நாங்க அப்ப முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஜெபிக்கன்னு தனி ரூம் எல்லாம் கிடையாது. வாடகை வீட்டில் சின்ன வீட்டில் இருப்போம், அது ஒரு மூலையில இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா பிரசங்கம் பண்ணுவோம், சொல்லுவாங்க ஜெப அறை அப்படின்னு என் வீட்டில் இருக்கும், அங்க போய் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பேன்வாங்க. நம்ம பிரேயர் ரூம்னே இல்லையே, நம்ம இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அப்ப அது ஒரு ஒரு இடம். நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு மூலையில இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அந்த இடத்தை சீனாய் மலை ஆக்கிடுவேன் ஆண்டவர். அதை உனக்கு சீனாய் மலையா கர்மேல் மலை ஆக்குவேன். நம்ம இருக்கிற இடத்தோட ஆக்கிடுவார். ஆண்டவர் இறங்கி வந்தாருன்னா அவர் என்ன வேணும்? அதான் சீனாய் மலை, அதான் கர்மேல் மலை. அப்ப இதை சொல்லும் போது இதுதான் உங்களை புஷ்டி ஆக்கும், உங்களை நினமுள்ளதாக்கும் உங்களை. அதனால நம்ம நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை, திடப்படுத்துகிற ஆறுதலான வார்த்தைகளை பேசணும். ஒரு நாளும் கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். சபிக்கிற வார்த்தைகளை ஒரு நாள் பேசக்கூடாது. கர்த்தருடைய நாம மைம்புடைய சொல்றேன். அந்த சபிக்கிறவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த சாபம் போரா இருக்குது. மற்றவங்களை சபிக்கிறாங்க, ஆனா அவங்க குடும்பத்தில் அவ்வளவு சாபம் இருக்குது. ஏன்னா இவங்க எதை விதைச்சாங்களோ அதை அறுக்கிறாங்க. அப்ப நம்ம வார்த்தையை விதைக்கணும், நல்ல வார்த்தைகளை விதைக்கணும். நீங்க நல்ல வார்த்தைகளை விதைக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். சில பேர் நல்லா ஜெபிக்காம இருப்பாங்க, பைபிள் படிக்காம இருப்பாங்க, அவிசுவாசமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், ஆண்டவரை பத்தின சரியான அறிவு இல்லாம இருக்கும், ஆண்டவரை தேட வேண்டிய விதத்துல தேடாம இருப்பாங்க. ஆண்டவரை தேட வேண்டிய விதம் என்ன? வேதத்தை படிச்சா ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க, அதப்ப நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. வேதத்தை அவங்க சரியா படிக்காம இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம கடினமா பேசக்கூடாது. நீங்க வேதத்தையே படிக்கல, ஜெபிக்கல, ஆண்டவர் உங்களுக்கு உறவே இல்லை, அப்ப ஆண்டவர் உங்க அற்புதம் செய்யணுமா அப்படி பேசக்கூடாது. அதையே என்ன பண்ணணும்னா, நெறிந்த நாணில முறியாமலும் மங்கிரிகிற திரி அணையாமலும் நியாயத்தை உண்மையா வெளிப்படுத்தணும். என்ன பண்ணணும்னா, பைபிளை படிங்க பிரதர், பைபிளை படிங்க சிஸ்டர், பைபிளை முதல்ல படிக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சாந்தமா சொன்னா போதும். அதை படிக்கும்போது எப்படிப்பட்ட தெய்வத்தை அவங்க வணங்குகிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்களுக்குலாம் அந்த நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்களோட விசுவாசம் தூக்குவார். நீதிமொழிகள் 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நமக்குள்ள ஒரு பலவீனம் வந்ததுன்னா சரீரத்துல, நமக்குள்ள இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் சுகம் தருவார், நம்ம தாங்கிக்கிடலாம். ஆனா ஆவியை முறிந்து போனா, மனுஷனுடைய ஆவி சரீர பலவீனத்தை தாங்கும். ஒரு காயம் பட்டுருச்சு, எங்கேயும் இடிச்சிட்டோம் தெரியாம, காயமாயிடுச்சுன்னா ஒரு 2 நாள் ஆறிடும், 4 நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு நமக்குள்ள திடன் உண்டாயிரும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிட்டோம்னா தாங்க முடியாது. அதான் டிப்ரெஷனுக்குள்ள போறது, அது ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடும். முதல்ல சோர்வுக்குள்ள போகும், அப்புறம் விரக்திக்குள்ள போயிடுவோம். அதுக்கு அப்படி போகாதபடிக்க காத்துக்கொள்ளணும். இப்போ பைபிள் எடுத்து அதிகமா படிக்க ஆரம்பிக்கணும். அதிகமா பைபிளை படிக்க 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 எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறோம், அவரால் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, எனக்கு என்ன செய்வார்ன்ற அந்த வெளிச்சம் உண்டாயிரும். அது உண்டாயிடுச்சு நம்ம எழும்பிடும். The will to live can get you through sickness, but no one can live with a broken spirit.
அடுத்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஹாப்பினஸ் மேக்ஸ் அ பர்சன் ஸ்மைல், பட் சேட்னஸ் கேன் பிரேக் அ பர்சன் ஸ்பிரிட். ஸோ எப்போதும் சந்தோஷமா இருங்கள்னு பவுல் சொல்றதுதான். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. என் கர்த்தர் இருக்கிறார், யெகோவா ஈரே, அவர் பார்த்துக்குவார். என்னை உருவாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், இதுவரை என்னை வழி நடத்தினவர், இதுவரை என்னை காத்தவர், இதுவரை என்னை போஷித்தவர், அவர் என்னை பார்த்துக்குவார். நான் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் செய்ய வேண்டியது வேத தியானம், ஜபம், ஆராதனை. பாடல்னால் அவரை துதிச்சு ஆராதிக்கணும். அவரோட நல்ல ரிலேஷன்ல இருந்தா போதும், என் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். எப்பயுமே நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை பற்றி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் எனக்கு என் தேவையை சந்திப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கொண்டாடுவார். அவருக்கு தெரியும் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். ரைட் நவ் ஐ நீட் அ பிரேக் த்ரூ. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கணும், அதை அவர் தான் செய்யணும், அவர் செய்வார். அந்த நிச்சயத்தோடு இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்திக்கிட்டே வருவார். அவருக்கு முக்கியம் நம்மளுடைய ஃபெய்த்து தான். அவர் நம்ம முகத்துக்கு நேராக நம்ம முகஸ்துதி செய்கிறவர் அல்ல. நம்ம எதையோ ஒன்று செஞ்சு பிரியப்படுத்த முடியாது. அவர் மேலே விசுவாசமாக இருந்தால் தான் நம்ம அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை வச்சு தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் உள்ள போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு தான் நம்ம எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள். வாட் யூ சே கேன் மீன் லைஃப் ஆர் டெத். தோஸ் ஹூ ஸ்பீக் வித் கேர் வில் பி ரிவார்டட். ஸோ நம்ம அழிவை தருகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. எனக்கு நடக்காது, எனக்கு வராது, உனக்கு வராது, உனக்கு வராது, உனக்கெல்லாம் அது வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்னால் இதெல்லாம் வராது, எனக்கு இதெல்லாம் பாட வராது அப்படி சொல்லக்கூடாது. எனக்கெல்லாம் பாட வராது, நான் நல்லா பாட தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பாடுறதுல மெயின் என்ன முக்கியம்? பாடுறோம், பாடும்போது நம்மளுக்கு என்ன நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குன்னா, தேவ பிரசன்னம் தான் முக்கியம். நம்ம பாடும்போது கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்ட் ஆகிறாரா, அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பிரசன்னை இறங்கி வந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இப்ப நான் இப்ப பேசுறேன், என் ஜபம் என்ன, நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், அது என்னுடைய இது இல்லை. உங்களுடைய பிரசன்னை வேணும் ஐயா. நான் இப்ப இந்த ஆரம்பம் ஜபிக்கும் போது ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சேன், பாதியிலே நிப்பாட்டினேன். ஏன்? எனக்குள்ள பிரசன்ஸ் இருந்துச்சு. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருந்து தெரியும் நமக்கு. அந்த பிரசன்னம் வந்துருச்சு. ஒரு இயலாமை இல்லை. அப்போ 2 பேரோ 3 பேரோ தான் வந்திருந்தாங்க. உடனே நமக்குள்ள என்ன ஆகும்? எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களோ, இந்த லீவுன்னு சொல்லி எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களோ, இல்லை மறந்துட்டாங்களோ, இல்லை வராம போயிடுவாங்களோ, இப்படியெல்லாம் நம்மளுக்கு சிந்தனைகள் வரும். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங் தான், அதெல்லாம் யோசிக்க வைப்பார் நம்மளை ஒரு சாதாரண மனுஷனா தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவார். அசாதாரணமான மனுஷன் அன்யூஷுவலா நடத்த மாட்டார். யூஷுவலா நம்மளுக்கு என்ன சோர்வுகள் வரும், என்ன உணர்வுகள் வருமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய பிரசன்ஸ் வந்து தான் நம்மளுக்கு ரியாலிட்டியில கொண்டாடுவார். அது சூப்பர் நேச்சுரல் பவர், ஆனால் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வருகிற பவர். இதுதான் ரியல் கொண்டாந்துருவார். நான் இருக்கிறேனே, நான் பிரசன்ட் ஆகிருக்கிறேனேன்ட்டார். நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன், அப்புறம் என்ன நீ ஏன் ஸ்டார்ட் அப்படின்ட்டார். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீ கூட கர்த்தருடைய நாமம் படிச்சா ஒரு புஸ்தகம் அளவுக்கு எழுதியிருக்கிறேன். நான் நல்ல அருமையான ஒரு புஸ்தகம் வெளியிடலாம். நான் இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நான் பேச போகிறேன். ஆனால் ஐ எம் பிளஸ்ட். அவர் என்னைய பிளஸ் பண்ணிட்டார், எனக்கு எவ்வளவு கொடுத்துட்டாரு என் கையில். இங்கே நான் கொடுக்க போகிறது கொஞ்சம் தான், ஆனால் எனக்கு கொடுத்தது ஏராளமாக கொடுத்துட்டாரு. எனக்கு மன நிறைவு கொடுத்துட்டார். இனி ஆண்டாண்டு காலமாக நான் பேச வைப்பார். என்னைய இதை உணர வைப்பார். இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போவார். டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங், and those who love it and indulge it will eat its fruit and bear the consequence of their words. நம்ம பின் விளைவுகளை நினைச்சு பேசணும். நான் பேசுறது என்ன மாதிரி விளைவு உண்டாக்கும்? கோபத்தை பிறவிக்குமா, மகிழ்ச்சி தருமா, அவங்கள புண்படுத்துமா, காயப்படுத்துமா, அவங்களுக்கு சோர்வு உண்டாக்கிடுமா, அவிசுவாசத்தை தந்துருமா, அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து பேசணும்.
பின் விளைவுகளை யோசிச்சு பார்த்து பேசணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33-37 வசனங்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டைகளை நீங்கள் பொல்லாறுல இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளை குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அந்தந்த மரம் அந்தந்த கனினால் அறியப்படும், இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இதைத்தான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 43-45 சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதான் வார்த்தையா வரும். இருதயத்துல நல்லதே நினைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், எல்லாரும் ஆண்டவர் நல்ல வல்லமையா பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ள நினைச்சேன்னா என் வார்த்தைகள் அப்படி வரும். எனக்குள்ள ஒரு பொறாமை இருந்ததுன்னு வைங்க, எனக்குள்ள மேட்டிமை இருக்குது, மனமேட்டிமை இருக்குது, தற்பெருமை இருக்குது அப்படின்னா என் பேச்சும் அப்படிதான் வரும். எனக்குள்ள தாழ்மை இருந்துச்சுன்னா என் பேச்சும் தாழ்மையா இருக்கும். எனக்குள்ள ஒரு அவசரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா என் வாயில இந்த அவசரம் தான் இருக்கும். எல்லாம் சீக்கிரமா செய்யுங்க, சீக்கிரமா போங்க, சீக்கிரமா பண்ணிடுவோம், சீக்கிரம் சீக்கிரம் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எனக்குள்ள ஒரு நிதானம் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சுன்னா என் வார்த்தையும் பொறுமையா தான் இருக்கும். எனக்குள்ள ஒரு முதிர்ச்சியின்மை இருந்ததுன்னா, இம்மெச்சூரிட்டி இருந்ததுன்னா என் வார்த்தையிலையும் இம்மெச்சூரிட்டி வரும். எனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருந்ததுன்னா என் வார்த்தையும் மெச்சூரிட்டியோட வரும், ஒரு முதிர்ச்சியான வார்த்தைகளா வரும். அப்ப நம்மளுடைய இருதயத்துல நம்ம நல்லதையே யோசிக்கணும், நம்ம மனசு நல்லதை யோசிக்கணும், எல்லார பத்தியும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, கடன் யாரும் வாங்கக்கூடாது, நல்ல வேலையில இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல சுகத்தோட இருக்கணும். அப்படி நினைச்சோம்னா நம்ம வார்த்தை அப்படி வரணும். எல்லாரும் நல்லா பேசணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா பாட்டு பாடணும், நல்ல விசுவாசத்தோடு இருக்கணும், தன்னைத்தானே அவங்க குறைபட்டுக் கொள்ளக்கூடாது, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா அந்த வார்த்தையும் அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் வரும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆரம்பத்திலே சொன்னேன் நான், ஒரு சின்ன சுக்கானை வச்சு ஒரு பெரிய கப்பலையே திசை திருப்பிடலாம், ஒரு சின்ன தூக்குச்சி ஒரு காட்டையே கொளுத்திரும். ஆனா ஒரு நாவை யாராலையும் அடக்க முடியாது. அந்த நாவு தான் அநீதியை கொண்டு வருது, அழிவை கொண்டு வருகிறது. அதை அடக்க யாராலையும் முடியாதுன்னு இருக்குது. ஆனா அதை அடக்கணும். அதான் வார்த்தையால, ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்ப. இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம உள்ளம் மாறும், நம்ம வார்த்தை மாறும். இயேசு கிறிஸ்து கையும் களவும் அந்த பேச்சாரிய ஸ்திரியை கூட்டு வரும்போது குற்றப்படுத்தலை, இனி பாவம் செய்யாதேன்னு அனுப்பிச்சிட்டார். அதே மாதிரி சமாரிய ஸ்திரீட்ட உன்ட்ட ஏற்கனவே இருந்த புருஷர்களும் புருஷன் கிடையாது, இப்ப இருக்கிறவங்க புருஷன் கிடையாது, ஆனா இவர் அவளோட பேசி அவளை ரட்சிப்புல நடத்திட்டு தான் போனார். அதனாலதான் அந்த கிராமத்துல போய் சொல்றா, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் அவர் சொன்னார். நீ பாவி அப்படின்னு சொல்றது லேசான காரியம், ஆனா அந்த பாவியை மனம் திரும்ப வைக்கிறதுக்கான வார்த்தைகளை நம்ம பேசணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த மனதுருக்கத்துல இருந்து பேசினார், புண்படுத்தல. 38 வருஷம் வியாதி உள்ளவன்ட்டு அவனை பெரஸ்தப்பளத்துல வந்து அதை சுகப்படுத்துறாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்ட்டாரு. அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட வந்து இனி பாவம் செய்யாதேன்றார். அவன் பாவத்தினால அந்த வியாதி அது. எல்லாரும் முன்னாடி அவன் நீ பாவி, அதனாலதான் 38 வருஷம் கஷ்டப்படுற அப்படி சொல்லல அவரு. அவனை தனிமையில சந்திச்சு மற்றவங்க முன்னாடி அவனை குற்றப்படுத்தலை. அப்ப நம்ம தனிமையில எப்படி பேசணும், பொது இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிந்து பேசணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்டவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப மற்றவங்கள் வந்து ஆண்டவரோட நெருங்கி இருக்கத்தக்கதான வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம், கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவை உள்ளத்திற்குள் தைக்கும். சில பேர் விளையாட்டுமா பேசுறேன்னு பேசிடுவாங்க, ஆனா உள்ளத்தை புண்படுத்திடும். அவங்க நம்ம சொன்ன பாருங்க, கிளாஸ்மேட்டா இருப்பாங்க, மற்றவங்க முன்னாடி அவங்க கனமுள்ள பாத்திரமா ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க, தெரியாதா
நீ எல்லாம் செய்வடா, சும்மா பேசுவ எல்லாம். ஆமா, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஹோட்டல் கூட்டு போறேன், எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். பிரியாணி வாங்குறியா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி என்னைக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனா அது அவங்க உள்ளத்துக்குள்ள எவ்வளவு தைக்கும், புண்படுத்தும். அதை யோசித்து பார்க்கணும். அது விளையாட்டு போல இருக்கும், ஆனா உள்ளத்துக்குள் தைக்கும். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகள் இல்லாமல் சண்டை அடங்கும். மற்றவனை பத்தி மற்றவன்கிட்ட பேசவே கூடாது. நம்ம அதே மாதிரி என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம மற்றவங்கள பத்தி இன்னொருத்தன் போய் பேசவும் கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தவங்க பேசுனாங்க நம்மகிட்ட, அதை என்கரேஜே பண்ணக்கூடாது. நம்ம சொல்லிடணும், இல்லை மற்றவங்கள பத்தி பேச வேண்டாம், நமக்குள்ள காரியத்தை பேசுங்க. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 28 மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா ஒரு கோல் சொல்லுகிறவன் உள்ள போனான்னா, இவரை பத்தி அவர்கிட்ட, அவரை பத்தி இவர்கிட்ட தவறா சொல்லும் போது அவங்களே பிரிச்சிருவான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரிச்சிருவாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். சங்கீதம் 141:3 எல்லாருக்கும் தெரிஞ்சது, தாவீது சங்கீதம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எப்பயுமே, அப்பா நான் நல்ல வார்த்தைகளை பேசணும், உமக்கு பிரியமில்லாத வார்த்தை ஒன்று கூட என் வாயிலிருந்து வரக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கணும் ஐயா. உமக்கு பிரியமில்லாத வார்த்தை ஒன்று கூட என் வாயிலிருந்து வரக்கூடாது, என் வாயை காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம லூக்கால பார்க்குறோம், சகரியாட்ட கேப்ரியல் தூதன் சொல்றாரு, சகரியாவுக்கு வயசாயிருச்சு, மனைவி எலிசபெத்துக்கும் வயசாயிருச்சு, இனி குழந்தை பாக்கியமே இல்லைன்ற நேரத்தில், இல்லை கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார், யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசி, கர்த்தர் மனுஷனை வரப்போறதா அவன் தீர்க்க தரிசனமா சொல்லுவான். அவன் சொல்றாங்க, இப்போ வரப்போறாரு, வரதுக்கு முன்னாடி வழி ஆயத்தப்படுத்துவான்னு சொல்லும் போது அவிசுவாசமாவே பேசிட்டு இருக்கிறார் சகரியா. உடனே ஆண்டவன் ஊமையாக்கி போட்டார். அவர் நடக்கிற மாதிரியே உன்னை பேச விடாது படி பண்ணிட்டார். அது மாதிரி நம்மளுக்கு நல்ல வார்த்தை வரலையா, பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். அதான் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களின் சமானம். நல்ல வார்த்தை இருந்தா பேசணும், பேசக்கூடாது. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. சில பேர் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியாது, என்ன பர்பஸ்க்கு பேசுறாங்க. ஐயோ அவர்கிட்ட பேசினா மாட்டிக்குவோம், அவ்வளவுதான், விட மாட்டாருங்க, அப்படி போயிடக்கூடாது. அது அழகா இங்கிலீஷ்ல நியூ செஞ்சுரி வெர்ஷன் அழகா இருக்கு. லார்ட் ஹெல்ப் மீ கண்ட்ரோல் மை டங், ஹெல்ப் மீ கேர்ஃபுல் அபவுட் வாட் ஐ சே. அது இன்னொரு இங்கிலீஷ் அழகா இருக்கு, டு கீப் மீ ஃப்ரம் ஸ்பீக்கிங் தாட்லெஸ்லி இருக்கு. அதாவது சிந்தனை இல்லாம நான் பேசுறதை நிறுத்தி போடும் ஐயா. நான் சிந்திக்காம பேசக்கூடாது, நிறுத்தி போட்டுருங்க. நான் கவனமா பேசணும், கவனம் இல்லாம நான் பேசக்கூடாது, சிந்திக்காம நான் பேசக்கூடாது, அதை நிறுத்தி போடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறார். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 27-28 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். The wise say very little and those with understanding stay calm. நம்ம குளிர்ந்த மனசின பின் விளைவுகளை யோசித்து பேசுறது தான் விவேகின்றது. விவேகம்ன்றது தான் பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே யோசிக்கிறது. அப்ப அறிவாளி தன் வார்த்தைகள் அடக்குகிறான். அறிவாளி ஏற்கனவே அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஆனாலும் பேசாம இருக்கிறான்றாரு. ஏன்னா விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். நம்ம சமாதானம் காத்துக்கொள்ளணும். நம்ம பேசிதான் நம்மளை ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை, அமைதியா இருந்தாலே போதும். கர்த்தர் நீதியை நிலைநாட்டுவார். நம்ம எதுவும் பேச வேண்டாம். பிலாத்துக்கு முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பேசிட்டா இருந்தாரு? இல்லை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார். அவர் எப்ப நீதியை வெளிப்படுத்தணுமோ அப்ப நீதியை வெளிப்படுத்துவார். நமக்கு மாதிரி அவர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக அவர் வழக்காடுவார், நமக்கு அவர் நீதி செய்வார். நம்ம அமைதியா இருந்தாலே போதும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஈவன் fools seem to be wise if they keep quiet. If they don't speak, they appear to understand. Sensible and a man of understanding. அமைதியா இருந்தோம் நமக்கு மதிப்பு ஜாஸ்தி. நிறைகுடம் தழும்பாது, அரைகுடம் தான் தழும்புன்னுவாங்க. இப்போ அரை குடத்துல தண்ணி வச்சு போனா அது அழும்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைகுடமா இருந்தா தழும்பாது. அப்படி போல நம்ம அமைதியா இருக்கணும். எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும். எல்லா நேரமும் நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது. He who has knowledge restrains and is careful with his words.
நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, இது நம்ம பேசணுமா, அப்படி பேசணும்னா எதை பேசணும், எப்படி பேசணும், ரெலவெண்டா இருக்கணும். இர்ரெலவெண்டா நம்ம பேசக்கூடாது, சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசக்கூடாது. யாக்கோபு 1:19 கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்கன்னு இருக்குது. நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லிசன் பண்றதுக்கு, அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம பேசுறதுக்கு செகண்ட் பொசிஷன் தான். நீதிமொழி 25:28 தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். Those who do not control themselves are like a city whose walls are broken down. மதில்ன்றது சுத்தி, ஒரு பட்டணத்தை சுத்தி மதில் இருக்கும் அந்த காலத்துல, அதான் பாதுகாப்பு. அது உடஞ்சு போன மாதிரி இருக்குமா. நம்ம ஆவியை அடக்கி இருக்கணும், நமக்குள்ள பேசணும் பேசணும்ன்ற அது உந்துதல் உண்டாகும். யோபு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் சொல்லுவான், என் ஆவி என்னை உந்துகிறது, என் ஆவி எனக்குள்ள ஏவுகிறதுன்னுவான். அப்படி போல நமக்குள்ள பேசணும் பேசணும் இருக்கணும், பேசக்கூடாது. நம்மகிட்ட கேட்கும் போதுதான் பேசணும். அப்பதான் அதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். பெரிய பட்டணத்தையே பிடிச்சி பெரிய வல்லமை உள்ளவனை காட்டிலும் தன் மனசை கண்ட்ரோல் பண்றவன் தான் அவனோட மேலானவன் இருக்குது. பாருங்க, அழகா இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, பேஷன்ஸ் இஸ் பெட்டர் தேன் ஸ்ட்ரென்த், கண்ட்ரோலிங் யுவர் டெம்பர் இஸ் பெட்டர் தேன் கேப்சரிங் எ சிட்டி. நம்மளுடைய டெம்பரமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்றதுதான் பெரிய சிட்டியை போய், பெரிய நகரத்தையே போய் போர் செஞ்சு பிடிக்கிறத காட்டிலும் மேலானது என்ற. ஸ்லோ டு ஆங்கர் இருக்குது. கோவப்படுறதுக்கு என்ன பண்ணணும், உடனே கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து, அதாவது சொல்லுவாங்க, அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, நம்பரா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னுவாங்க உள்ளுக்குள்ள. அதாவது போஸ்ட்போன் பண்றது கோபத்தை. 1 2 3 4 5ன்றதுக்குள்ள நம்ம கோபம் அடங்கிடும். நம்ம கோபத்தை எல்லாருக்குமே என்ன பண்ணா, நம்ம கோபத்தை காமிச்சிடணும், உடனே நம்ம கோபத்தை காமிக்க நினைப்போம். அந்த கோபத்தை காமிக்க கூடாது, உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்துட்டோம்னா நம்ம சார்பா யாரையாவது பேச வைப்பார் ஆண்டவர், அந்த சூழ்நிலையை மாற்றுவார் ஆண்டவர். சூழ்நிலையை மாற்ற முடியும் ஆண்டவருக்கு, அந்த மனுஷங்களெல்லாம் மாற்ற முடியும் ஆண்டவருக்கு. நீதிமொழி 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். If you talk a lot, you are sure to sin. If you are wise, you will keep quiet. பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது பாவத்தில் கொண்டு விட்டுருன்றார். அதனால அதிகமாக பேசக்கூடாது, குறைவாக பேசணுன்றது. நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். Those who work hard make a profit, but those who only talk will be poor. நம்ம ஆக்ஷன்ல இருக்கணும், பேச்சில் இருக்கக்கூடாது. நம்ம ஆக்ஷன்ல இருந்தோம்னா அது நமக்கு லாபத்தை தரும். வெறும் பேச்சு நம்மளோட வறுமையை தான் தரும். நீதிமொழிகள் 12:23 விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். Wise people keep what they know to themselves, but fools can't keep from showing how foolish they are. இங்கிலீஷ் அழகா இருப்பாருங்க. மூடத்தனம், மூடன் அவனுக்கு என்ன தெரியலன்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா ஞானி தனக்கு தெரிஞ்சதே தனக்குள்ளே அடக்கி வச்சிருப்பான். அப்படி போல நம்ம பழகணும், அதான் ஞானமானது. நீதிமொழிகள் 11:12-13 மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்குறித்திருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். People without good sense find fault with their neighbors, but those with understanding keep quiet. மற்றவங்கள்ட்ட குற்றம் இருந்தாலும் அதை எப்ப சரியான நேரத்துல அவங்க கேட்கிற மாதிரி இருக்கும்போது தான் நீங்க அவங்கள்ட்ட பேசணும். இது செய்யறது நீங்க தவறுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க டபா டபான்னு எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க, அவங்க என்னென்ன யோசிக்காமல் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லக்கூடாது, அது சரியான டைம் பொறுத்திருந்து பார்த்து தனிமையில சொல்லணும்.
நீங்க மற்றவங்க பேசுறது யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க, கவனிங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பாருங்க. அது கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீ செய்யறது தப்புங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், people without good sense find fault with their neighbors, but those with understanding keep quiet. ஆனா அதை அடக்கி வைக்கிறோம் நம்ம. Gossips can't keep secrets, but a trustworthy person can. இப்ப நம்ம காசிப் கூடவே கூடாது. யாரை பத்தி யார்ட்டையும் புறம் கூறக்கூடாது. அவங்கள்ட்ட ரகசியம் என்ன பண்ணிடணும், நம்ம அவங்க ஒரு ரகசியம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. யார்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், கடைசியில் உங்களுக்கே வரும், உங்கள்கிட்ட தான் சொல்றேன், நம்ம சொன்னது நம்மகிட்டே வரும். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 28வது வசனம், நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். குட் பீப்புள் திங்க் பிஃபோர் தே ஆன்சர், பட் த wicked simply pour out evil. திங்க் பிஃபோர் யூ ஆன்சர். இதான் அந்த யோசியுங்கள் பேசுங்கள். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இதை பேசுனா மற்றவங்க அதை சரியா புரிந்து கொள்ளணும், சரியான விதத்தில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவோம், அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்த்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். நான் சொல்லும் போதே போன வாரம் நினைக்கிறேன், அது அடுத்த முந்தின வாரமான்னு தெரியல, போன வாரம் முந்தின வாரம் காரில் ஏசி ஒர்க் பண்ணல, அதுக்காக நான் ஒர்க் ஷாப் கொண்டு போனேன், சரியா கண்டுபிடிக்க முடியல, 4 தடவை கொண்டு போனேன் அப்படின்னு. அது ஆக்சுவல் ஃபேக்ட். ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்தேன். ஏன்னா கார் இல்லாதவங்க நினைப்பாங்க. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், நான் கஷ்டப்பட்ட நாட்டில் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கே அவ்வளவு போராட்டமாக இருக்கும். ஆட்டோக்காரன் 100 ரூபா கேட்டால் அந்த 100 ரூபா கொடுக்க முடியாது. அவன்கிட்ட போய் 60 ரூபாய்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவன் எவ்வளவு கேவலமாக பேசுவானோ, நீ எல்லாம் ஏன் ஆட்டோவில் போடுற, 60 ரூபாய்க்கா, 60 ரூபாய்க்கு எந்த காலத்தில் இருக்கான்னு கேட்பான். அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், ஆனால் அது மற்றவங்களுக்குள்ள என்ன விளைவை உண்டாக்கும்ன்றதை யோசித்து பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு அன்றாட தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? அப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்ம பேசணும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். Fools do not want to understand anything. They only want to tell others what they think. அவன் கத்துக்கொள்றா இல்ல, மூடனா இருக்கிறவன். அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். அவனுக்கு எதுவும் தெரியாது, தெரியாத சொல்லித்தான் இருக்கிறான் ஒழிய மற்றவங்க தெரிஞ்சதை என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றத புரிந்து கொள்றதுக்கான அந்த மனநிலைமை அவன்கிட்ட கிடையாது. அதான் இன்னொரு இடத்துல இருக்குது, மூடனை உரலிலே போட்டு நல்லா போட்டு அவனை போட்டு அரைச்சாலும் அவன் மூடத்தனம் விட்டு போகாதுன்றது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மறுபடியும் சொல்ற பாருங்க, டிலே பண்ணு, ஆன்சரை டிலே பண்ணு, சரியான நேரத்துல நீ என்ன பண்ணு, அதை பேசுன்றாரு. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23வது வசனம், தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்ம கண்ணி உண்டாக்கிடக்கூடாது, நம்ம வார்த்தையே நமக்கு கண்ணி ஆகிடக்கூடாது. யோசித்து பேசணும். ஒரு கமிட் பண்றீங்களா, அது பொருத்தனை செய்யறதுக்கு சொல்றாரு. பொருத்தனை செய்யறதுக்கு முன்னாடி யோசி, பல முறை யோசிச்சு பொருத்தனை பண்ணு கர்த்தர்கிட்ட. அதை யோசிக்காம பண்ணிட்டேன்னா, பண்ண முடியலன்னா அது கஷ்டம். அதுக்கு பொருத்தனை பண்ணாமல் இருக்கிறது மேன் இருக்குது. அந்த மாதிரிதான் மற்றவங்கள்ட்ட கமிட் பண்ணக்கூடாது. அதை கையெடுத்து உடன்படாத, எந்த நண்பனா இருந்தாலும், யாரோட எந்த மனுஷனோட என்ன சியூரிட்டி போடாத, மாட்டிக்காத. இப்ப நமக்கு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். கமிட் பண்ணக்கூடாது. அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3, 16 2 வசனத்தில், தன் வாயை காக்கிறான், தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கம் அடைவான். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனும் தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த 2 வசனம் எழுதுனா, those who are careful about what they say keep themselves out of trouble. கவனமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. Those who are careful about what they say protect their lives, but whoever speaks without thinking will be ruined. நமக்கு அழிவு உண்டாக்கிறோம் வார்த்தைகளை கவனமா பேசலைன்னா. Every wise person acts with good sense, but fools show how foolish they are. நம்ம
நம்ம நம்ம வந்து நம்மளுடைய நடத்தை வந்து கேர்ஃபுல்லா பேசணும், நடத்தையும் கேர்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவா ஒரு நாள் பேசக்கூடாது நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம வாயிலிருந்து ஒருபோதும் சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. மத்தவங்கள புண்படுத்துற மாரி வார்த்தைகள் வரக்கூடாது. நெகட்டிவா பேசக்கூடாது. அவிசுவாசமா பேசக்கூடாது நம்ம வார்த்தைகள. ஏன்னா இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அதை அறிக்கை செய்யணும்ட்டு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள்ல பார்க்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை தான் நம்ம பேசணும். நம்ம எனக்கு வராதுங்க, நான் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ, இப்படிதான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவனோ அப்படின்னா அதான் நடக்கும். இல்ல, என்ன கர்த்தர் உயர்த்துவார். இனி இப்படி இருக்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தையும் சமைத்து வைத்திருக்கிறார். இதை கடந்து நான் போவேன். என்னை உயர்த்துவார். தாவீதின் தேவன் என்னை உயர்த்துவார். தானியேலின் தேவன் என்னை உயர்த்துவார். எஸ்தரின் தேவன் என்னை உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவரால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நம்ம பேசணும். உணர்ச்சிகளை வார்த்தையினால நம்ம குட்டிடக்கூடாது. நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம வந்து வெளிப்படுத்தணும். ஆனா அதை கண்ட்ரோல்டா இருக்கணும். கோபத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி அதிகமாக கோபத்தில் அதிகமான வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க கிராமத்துல, வார்த்தைகளை கொட்டிடலாம் ஆனா திரும்ப அள்ள முடியாதுன்னுவாங்க. அதனால ரொம்ப கவனமா நம்மளோட உணர்ச்சிகளை அடக்கி வைத்து அதை வெளிப்படுத்தணும். எப்போதும் பேசுறதுக்கு முன்னாடி இப்படி பேசலாமா, இதோடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பார்த்து யூகிச்சு பார்த்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்படி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். நாமளா ஏதோ பேசிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி பேசணும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றீங்கன்னா அவங்க அனுதின வாழ்க்கையில சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றீங்கன்னா, இப்போ இங்க பேசுறீங்க டாலர்ஸ்ல பேசிட்டு இருக்க கூடாது. அமெரிக்கால பேசினா டாலர்ஸ் வச்சு பேசலாம். யூகேல பேசினா பவுண்ட்ஸ் வச்சு பேசலாம். இப்போ துபாயில போய் பேசினா திராம் வச்சு பேசலாம். இங்க பேசும்போது பணத்தை வச்சு தான் பேசணும். இவ்வளவு பணம் அவ்வளவு பணம். இப்ப நான் சொல்றேன், சேபாவின் ராஜஸ்ரீ வந்து சாலமோனுக்கு கொண்டு வந்தது 2004 கணக்குப்படி இவ்வளவு டாலர்ஸ்னா யாருக்குமே புரியாது. 2004 கணக்கின்படி சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுக்கு கொண்டு வந்த அந்த அன்பளிப்புகளுடைய மதிப்பு 360 கோடி. 2004, 20 வருஷத்துக்கு முன்னாடி 360 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியும். ஆனால் உதாரணங்கள் சொல்லும் போது அவங்க அனுதின வாழ்க்கையில இருக்கிற அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். நீங்க சிம்பிளா இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன்றது சிம்பிளா டைரக்டா இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. இது மாதிரி கான்ஃபிடென்ஷியலான காரியங்களை ஒருபோதும் மற்ற முன்னிலே பேசக்கூடாது. பேசும்போது காமன் சென்ஸு, ஞானம், பொது அறிவு இதை பயன்படுத்தி பேசணும். காமன் சென்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல இது பேசலாமா அப்படின்னு யோசித்து பேசணும். நல்ல வயசானவங்க ரொம்ப கஷ்டத்துல வியாதியில ஹாஸ்பிட்டல் படுத்துக்கும் போது உங்களுக்கு என்னங்க வயசுன்னு கேட்கக்கூடாது. அவங்க ஏற்கனவே போயிடுவோமோ, இத்தனை வயசாகி போச்சு போயிடுவோமோன்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிரும். அது மாதிரி எங்க பேசுறோன்றத பார்த்து பேசணும். உயிரே இல்லாம பேசக்கூடாது. லைஃப்லெஸ்ஸா பேசக்கூடாது. ஒரு நல்ல ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உணர்ந்து அது ஒரு எமோஷனோட பேசணும். சும்மா லைஃப்லெஸ்ஸா என்னத்தையோ பேசக்கூடாது. ஃபிளாட்டா பேசிட்டு இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மகிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நான் என்ன பேசுறேன்றது எனக்குள்ள நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். டு த பாயிண்ட் பேசணும். பளபளன்னு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பேசுறதுல ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், செகண்ட் என்ன சொல்லணும், மூணாவது, அப்பதான் அவங்க அது கரெக்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர முடியும். இங்க ஒன்று அங்க ஒன்று இங்க ஒன்று ரேண்டமா பேசிட்டு இருந்தா அவங்க எதையுமே காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல தான் 2-7 வசனங்கள்ல நான் சொன்னது வருது. ஏதாவது நம்ம பொருத்தனை பண்ணும்போது யோசிச்சு பொருத்தனை பண்ணணும். இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோதையோ பேசிட்டு இருக்கக்கூடாது. அநேக வார்த்தைகள் வியர்த்தமா இருக்கும் இருக்குது. 7ஆவது வசனத்துல யூஸ்லெஸ் ப்ராமிசஸ் ஆர் லைக் சோ மெனி ட்ரீம்ஸ். மெனி யூஸ்லெஸ் ப்ராமிசஸ் ஆர் லைக் சோ மெனி ட்ரீம்ஸ். தே மீன் நத்திங் இருக்குது. வார்த்தைகளின் திரட்சினால் மூலனை சத்தம் பிறக்கும் இருக்கு 3ஆவது வசனத்துல. டூ மெனி வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் ஃபூலிஷ் பீப்புள். நிறைய பேச நினைக்க கூடாது. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அப்பதான் அதுக்கு வேல்யூ. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அண்ட் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ சே டு காட். ஆண்டுகிட்ட பேசும்போது கூட கவனமா பேசணும். எதையோ பேசிட்டு இருக்க கூடாது. சங்கீதம் 119, 103
உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசணும். மத்தேயு 15 அதிகாரம் 18-20 சொல்றார் இல்லையா? வாயிலிருந்து புறப்படுவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இது மார்க் 7:15 இருக்குது. மத்தேயு 7:17-20 இருக்குது. லூக்கா 6:43-45 இருக்குது. மத்தேயு 12:33-35 வரை இருக்கு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கணும். இருதயத்துல நல்ல எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள் இருந்ததுன்னா நம்ம பேச்சும் அப்படி இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய வாய் இது. நம்ம நாவு தீர்க்க தரிசனம், நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேச வேண்டிய நாவு. இதுல தீமையான வார்த்தை வரக்கூடாது. துதியும் சபிக்கிற வார்த்தையும் ஒரே நாவில இருந்து வரக்கூடாது. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும். பதறக்கூடாது, பதறி பதறி பேசக்கூடாது. ஐயோ அப்படி ஆயிருமா, ஐயோ இப்படி ஆயிருமா, ஐயோ கார் அங்கேயே விட்டீங்க, ஐயோ பைக் அங்கேயே விட்டு வந்தீங்க. என்னன்னா அவங்க ஏற்கனவே பைக் அங்கே நம்மளை பார்க்க வந்திருப்பாங்க. பைக் எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் பத்திரமா இருக்கும், பயப்படாதீங்க. ஐயோ பைக் எங்கேயா விட்டீங்க, அவனா தூக்கி போயிட போறான் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு போயிடும், பயம் வந்துடும். ஐயோ அவன்கிட்டே போய் பணத்தை கொடுத்து அவன் திருப்பியே தரமாட்டான்னீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பணத்தை கொடுத்து பயந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ அவன் திருப்பி தருவானா இல்லையான்னுட்டு. இப்போ அவனா தரவானான்னு பதறக்கூடாது, பதறி பதறி பேசக்கூடாது. இங்கிலீஷ் அளவாக சொல்லுவாங்க, ஹோல் யுவர் டங் மைண்ட் யுவர் லாங்குவேஜ்னுவாங்க. யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், கவனமா பேசணும், ரொம்ப கவனமா பேசணும். நாவுல பல நாவு இருக்கு. கபடுள்ள நாவு இருக்கு, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருப்பாங்க. கபடுள்ள நாவு இருக்குது, பொய் உதடு இருக்குது, பெருமை பேசுற வாய் இருக்குது, மிகைப்படுத்தி பேசும் வாய் இருக்குது, அவிசுவாசம் பேசுற வாய் இருக்குது, குற்றப்படுத்துகிற நாவு இருக்குது, சோர்வை தருகிற நாவு இருக்குது, பயத்தை தருகிற நாவு இருக்குது, நம்பிக்கையை தகர்த்து போடுகிற மாதிரி வார்த்தைகளை பேசுறவங்க இருக்குது, எதிர்மறையா பேசும் வாய் இருக்குது, மற்றவர்களை புண்படுத்துகிற வாய், கோபம் ஊட்டுகிற வாய், பிரிவினை உண்டாக்குகிற வாய், கோல் சொல்லுகிற வாய், எய்ம்லெஸ் டாக், ஒரு ஒரு நோக்கமில்லாத பேச்சு, ஒரு சிங்கிள் ஃபோக்கஸா இருக்காது, டு த பாயிண்ட் இருக்காது. அந்த மாதிரி பர்பஸ்லெஸ் டாக், ஒரு நோக்கம் இல்லாம என்ன என்ன விளைவை உண்டாக்கணும், அவங்களுக்குள்ள என்ன உணர்வுகளை உண்டாக்கணுமா அப்படி இல்லாம எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற நாக்கு, விவேகம் இல்லாத வாய், பின் விளைவுகளை யோசிக்காம பேசுறது, கனவீனப்படுத்துகிற வாய், மற்றவங்களை எப்பவுமே கனவீனப்படுத்துறது, மதியாத வாய், மற்றவங்களை மதிக்காதது, சபிக்கிற வாய், குழப்பம் உண்டாக்குகிற வாய், வாயாடி, விவாதம் பண்ணுகிற வாய். சில பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் விவாதம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க, எதுக்கெடுத்தாலுமே. நையாண்டி செய்யற வாய், எல்லாத்தையுமே ஒரு ஒரு நக்கலா பேசுறதுன்னு வாங்க மதுரையில். எனக்கு இங்க என்னன்னு சொல்ல, நையாண்டி செய்யற வாய். நகைச்சுவை, நகைச்சுவையா பேசணும். ஆனா அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹியூமர், காமெடி, ஃபேஸ், 3 லெவல் இருக்குது ஒரு ஜோக்குக்கு. ஒரு ஒரு நகைச்சுவை சொல்றீங்கன்னா ஒரு புன் சிரிப்போட இருக்கிற மாதிரி இருக்குது. பாடி லாங்குவேஜ்ல சொன்னா காமெடி, கேலி கூத்துக்கு தான் ஃபேர்ஸ் இருக்கு. கேலி கூத்தான காரியங்களை பேசிட்டு கூடாது. நம்ம சொல்ற ஜோக்குக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதிமேதாவியா பேசுறவங்க இருக்காங்க, அதி புத்திசாலியா பேசுறவங்க இருக்காங்க. குடிகாரன் பேச்சு, ஒருத்தன் குடிச்சிட்டு பேசுனான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிலாசபி பேசுவான். ஆனா பாத்தீங்கன்னா எவன் காசு கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு அவனை படிச்சுவான். நான் அவன்கிட்ட கேட்டேன், உன்னை யார் கேட்டா குடிப்பியான்னு அவன்கிட்டே போய், இவர் தாங்க கொடுத்தாருங்கன்றுவான். எல்லா முன்னாடி இவர் தாங்க குடிக்க கொடுத்தாரு, கொடுக்கலாமாங்க, குடிக்க கொடுக்கலாமாங்கன்னுவான். அப்படிப்பட்டவன் அந்த மாதிரி குடிகார பேச்சு, வளவளா பேச்சு. நம்ம பேச்சுல எளிமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை பேசணும், ஆறுதல் படுத்துகிற வார்த்தை பேசணும், திடப்படுத்துகிற நம்பிக்கை தருகிற வார்த்தையை பேசணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், டு த பாயிண்ட் பேசணும், மற்றவங்களை கனப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். நம்ம ஸ்பிரிட் ஸ்டெடியா இருக்கணும். அப்ப நம்ம வார்த்தையும் ஸ்டெடியா இருக்கணும். முதல் நாள் ஒண்ணு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை வாங்காதீங்க, அதையே வாங்கிறாதீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டெடியா நம்ம யோசித்து பேசணும், சமாதானம் பண்ணுகிற வார்த்தையா இருக்கணும். சங்கீதம் 12:3 பார்த்தீங்கன்னா, பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்ன்னு இருக்குது. ஒரு நாளும் பெருமை பேசக்கூடாது. நம்ம வாவு எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க.
சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும், தேவ பிரசன்னத்தில் இருந்துகிட்டே இருக்கலாம். சங்கீதம் 35:28 என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஐ டெல் ஆஃப் யுவர் குட்னஸ் எவ்ரி டே. ஆண்டவர் செஞ்ச நல்லதே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் செஞ்ச அதிசயங்கள், நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நாய் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மளுடைய நம்ம கதை கேட்கும், நமக்குள்ள விசுவாசம் வரும். கர்த்தருக்கு சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடியில எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அப்படின்னா பாடின பாட்டையே பாடிட்டு இருக்காதீங்க, வேற வேற பாட்டை பாடுங்கன்னு அர்த்தம். புதுசு புதுசா வேற என்னன்னா எவ்வளவோ பாட்டுகள் இருக்கு, அதனால அந்த பாட்டெல்லாம் எடுத்து பாடுங்கள். அப்போ ஒரு புது உணர்வு நமக்குள்ள உண்டாகும். எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு இருக்குது. ஓசியா 14:2 உதடுகளின் காளைகள் இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் லிப்ஸ் கிராட்டிடியூட், நன்றி, நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் எப்போதும். அப்படிப்பட்ட அந்த நாக்கு அதுக்காக பயன்படுத்தணும். சங்கீதம் 119:7 உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஹானஸ்ட் ஹார்ட் லாஸ் ஆர் ஃபேர். நீதியுள்ள தெய்வம், உம்முடைய நீதி நியாயங்களுக்காக உம்மை நான் துதிப்பேன்றாரு. சங்கீதம் 145:1-2 தாவீது பாடுற ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன்றார். சங்கீதம் 147:1 கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தம் பண்ணது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. துதிக்கும் போது பிளசண்டா இருக்கும்ன்றார். நமக்குள்ள ஒரு பிளசன்ட்னஸ் இருக்கும். இட் இஸ் குட் டு சிங் பிரைசஸ் டு அவர் காட். இட் இஸ் குட் அண்ட் பிளசன்ட் டு பிரைஸ் ஹிம். நம்மளை அவரை துதிச்சு பார்க்கணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஐயா, நன்றி ஐயா. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு பார்த்து நன்றி சொல்லி பாருங்க. உங்களுக்கு இன்னுமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எவ்வளவாக இருக்கிறார்ன்றதை வெளிப்படும். கர்த்தருக்கு சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், மிராக்கிள் பண்ணியிருக்கார் நமக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவரை துதிச்சு பாடணும். மத்தேயு 10:17-20 மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து சீஷர்கிட்ட பார்த்து சொல்றாரு, தங்கள் ஜெப ஆலயங்கள் உங்களை வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதிக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களும் முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். கவர்னர்ஸ் அண்ட் கிங்ஸ் முன்னாடி கொண்டு போகப்படுவாங்க. இது சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிருந்து பேசுகிறவர். அட் தட் டைம் யூ வில் பி given the things to say. நமக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும், வாட் டு சே, ஹவு டு சே, ரெண்டையும் நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. இட் வில் நாட் ரியலி பி யூ ஸ்பீக்கிங், பட் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் ஃபாதர் ஸ்பீக்கிங் த்ரூ யூ. கர்த்தர் நமக்குள்ள பேசுவார். ஆண்டவரே எனக்கு பேசுகிற வார்த்தைகள் எனக்கு தாரும் ஐயான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவாரு. இதை பேசு, இப்படி பேசுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி விவாதம் பண்ணக்கூடாது, யாரோடையும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 17:14 இருக்கு, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும், அதால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. நீதிமொழி 30:33 பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டுவல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டு விடுற மாதிரி பேசக்கூடாது, விவாதம் பண்ணவே கூடாது. நீதிமொழி 26:21 கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கு ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுக ஏதுவானவன். யாராவது ஆர்கியூ பண்றாங்களா, ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. அவன் கருப்பை பார்த்து வெள்ளைனாலும் சரி, வெள்ளை காக்கா பறக்குதுனால ஆமா, இந்த வெள்ளை யானை போதுனால ஆமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த கட்சி தான் நல்லதுங்க, அந்த தலைவர் தான் நல்லவர், ஆமா, இவர் சரியில்லைங்க, ஆமா, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எதிராக ஒரு காரியம் சொன்னா தானே அவங்க ஆர்கியூமெண்ட் வரப்போகுது. ஆர்கியூவே பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 28:23 தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் வரும். நம்மளை உண்மையா நல்லா முகஸ்துதி செய்யாம இந்த காரியம் சரி, இந்த காரியம் சரியில்லை அப்படி சொல்றவங்களா இருக்கணும். ஏன்னா நீதிமொழி 27:5 பாருங்க, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
நீதிமொழி 27:6 அந்த அடுத்த வசனம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உழைப்பேன். உண்மையா நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம செய்யறது கரெக்டு, இது சரியில்லை, இது சரி அப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையா நம்மளை நேசிக்கிறவங்க. நம்மளை பெருமை பாராட்டுறவங்களை, நம்மளை முகஸ்துதி செய்யறவங்களை ஒரு நாள் நம்பக்கூடாது. நீதிமொழிகள் 29:5, பிறனை மிகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். Those who correct others will later be liked more than those who give false praise. Those who give false praise to their neighbors are setting a trap for them. நம்ம முகஸ்துதி செய்யறாங்கனாலே நம்மளுக்கு ட்ராப் வருதுன்னு அர்த்தம். கண்ணி அது. ஒரு வாய்ப்பந்தல் வாங்க, பூனை யானை வைக்கிறேன், யானையை பூனை வைக்கிறவேன்றதெல்லாம் வாய்ப்பந்தல். அதே வார்த்தை ஜாலம். அந்நாளில் பொருத்தனை பண்ணினாள், அந்நாளில் இருப்பாங்க, அதெல்லாம் வார்த்தை ஜாலம். இவர் வெட்டி பேச்சு, அரசியல்லாம் வெட்டி பேச்சு, தகாத சம்பாஷணை என்றார். மற்றவங்களை பத்தி பேசுறதெல்லாம், இன்னொருத்தர் போய் பேசுறதெல்லாம் தகாத சம்பாஷணை. அதாவது உலவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு வாங்க. நம்ம வார்த்தைகள்லாம் சுகமளிக்கிற வார்த்தையா இருக்கணும், விடுவிக்கிற வார்த்தையா இருக்கணும். கட்டவும் அவிழ்க்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நாவை நம்ம அதிகாரம், அவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தையை, பிசாசை விரட்டுகிற வார்த்தை, சூனியத்தை உடைக்கிற வார்த்தை, ஆசீர்வாதத்தை வருவிக்கிற வார்த்தையை நம்ம இந்த நாவை நம்ம வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வழிகாட்டுகிற வார்த்தைகள் நம்ம பேசணும். ஆறுதல் திடப்படுத்துகிற வார்த்தையை நம்ம பேசணும். மிச்ச வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது.